எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 12வது அதிகாரம். இந்த யாத்திராகமம் 12வது அதிகாரத்தில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்படுத்தின பஸ்கா என்கிற பலியை குறித்தும் அந்த பண்டிகை பஸ்கா என்கிற பண்டிகை குறித்தும் நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் பண்டிகையை முதல்ல ஏற்படுத்தி கொண்டாட வச்சவர் தேவன். ஆமென். பஸ்கான்ற பண்டிகை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்படுத்தி 7 நாள் ஃபெஸ்டிவல் கொண்டாடணும்னு சொல்லிட்டு வச்சாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த பஸ்கான்றது அந்த பலி யாருக்கு அடையாளமாக இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எப்படி பலியாக போகிறார், பஸ்கா பலியாக போகிறார் என்று வேதம் சொல்லுகிறதோ, அதே போல் எப்படி இந்த பஸ்கா பலி ஒரு ஆட்டை தேர்ந்தெடுக்கணும், அது ஆணாடாக இருக்கணும், பழுதற்றதாக இருக்கணும். இதே சிஸ்டம் தான் இயேசுவை தேவன் என்ன பண்ணார்? முன் குறித்தார். அவர் ஒரு எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார், அதே போல் ஒரு ஆணாக இருக்கிறார், பழுதற்றவராக இருக்கிறார். பழுதற்றதுனா பாவம் இல்லாதவராக இருந்தார் இயேசு. புரியுதுங்களா? இயேசு பாவம் இல்லாதவராக இந்த பூமியில் பிறந்தார். அதுக்கப்புறம் எப்படி அந்த ஆடு என்ன பண்ணணும்? பலியிடப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த ரத்தம் பூசப்படணும் வீட்டு நிலைக்கால்களிலே தேவன் சொன்னாரோ, அதே போல் இயேசு நமக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஆடு சாயங்காலத்தில் அடிக்கப்படணும்னு சொன்னார். இயேசுவும் சிலுவையில் அந்த சாயங்காலத்தில் தான் ஜீவனை விட்டார். அந்த பஸ்கா தினத்தன்று இயேசு பலியானதோ பார்த்தீங்கன்னா பஸ்கா பண்டிகை ஸ்டார்ட் ஆகுது அன்றைக்கி தான் என்ன பண்ணுறாரு? சாயங்காலத்தில் ஜீவனை கொடுக்கிறார். அல்லேலூயா. இது எல்லாம் எதற்கு அடையாளமாக இருக்குது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு 2500 வருடங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது தான் இந்த காரியங்கள் எல்லாம். கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது தான் பஸ்கா பலி. ஆனால் இந்த தேவன் சொல்லி இருக்கிற இந்த வார்த்தையின்படியே இயேசு 2000 ஆண்டுகள் கழித்து சிலுவையில் பலியானார். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த பஸ்கா பலியினால நமக்கு என்ன இருக்கிறது? இயேசு சிலுவையில் தூங்கினார், நம்மளுக்கு சிலுவையில் செத்துது தெரியும், ரத்தம் சிந்தினது தெரியும். இதனால் நமக்கு என்ன வந்திருக்குது? என்ன தெரியும்? அதுக்கு தான் தேவன் என்ன பண்ணிக்கிறார்? பழைய ஏற்பாட்டில் அந்த பஸ்கா பலியை கொடுத்து அந்த பஸ்கா பலியில் என்னெல்லாம் நடந்திருக்குதுன்னு நம்ம படிக்க வச்சு தியானிக்க வச்சு, இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உங்களுக்கு, உனக்காக பலியான இயேசு கிறிஸ்து மூலம் உனக்கு வந்திருக்கிறது அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் தேவன் இதையெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு. ஓகே, நாம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 1 முதல். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதானமான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் 1ஆம் மாதமாக இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாக இராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதில் ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதில் மீதியாய் இருக்கிறதை அக்கினியால் சுட்டெரிப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசமெங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் பொழுது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்
எகிப்து தேசத்தில் கிட்டத்தட்ட 430 வருஷம் இருக்கிறார்கள். அதில் கிட்டத்தட்ட 400 வருஷங்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க தேவன் என்ன பண்ணுறாருன்னா பல அற்புதங்கள் செய்தார். ஆனால் அந்த பார்வோன் விடலை. ஆனால் கர்த்தர் சொன்னார், கடைசியாக நான் என்ன பண்ணுவேன், ஒரு காரியம் செய்வேன், அவன் விட்டுடுவான். என்ன காரியம்? பஸ்கா பலி. கடைசியாக என்ன செஞ்சார்? பஸ்கா பலி. இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? நாம் இந்த உலகத்தில் பாவத்தில் சாபத்திலலாம் இருக்கிறோம். நம்ம விடுதலை ஆகிறதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணலாம், எதுவுமே நம்ம விடுதலை ஆக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே நம்ம என்ன பண்ணோம்னா எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் நம்மை விடுதலை ஆக்கும். இதை காண்பிப்பதற்காக தான் தேவன் இவ்வளோ செஞ்சு கடைசியில் பஸ்கா பலியில் விடுதலை கொடுத்து இந்த உலகத்துக்கு அவரை நம்புகிற மக்கள்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறார். என்னவென்றால், உங்களை காப்பாற்ற இயேசுவின் ரத்தத்தை தவிர வேற வழி இந்த உலகத்தில் இல்லை. அல்லேலூயா. சரி அப்படின்னு காட்டிட்டு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதை எப்படி ஆட்டை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னார். அதுக்கு அடுத்தது அதை பலி எப்படி செலுத்தணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதை எப்படி சாப்பிடணும், அந்த பலியில் எப்படி பங்கெடுக்கணும்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. அதில் பார்க்கும்போது 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அதில் ஒன்றையும் விடியற் காலம் மட்டும் சரி 9வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா 8 போகலாம். 8 பார்த்தீங்கன்னா எப்படி அது சாப்பிடணும்னா, அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு, அந்த பலியிடப்பட்ட அந்த ஆட்டுடைய மாம்சத்தை எதில் சுடணுமா? நெருப்பினால் சுடணும். இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு, கோபாக்கினை, தேவனுடைய கோபாக்கினை. கவனிங்க, இன்னைக்கு இந்த உலகத்தில் தேவன் இந்த உலகத்தில் அழிவு நாச மோசங்கள் எல்லாம் வைக்கல. இந்த உலகத்தை அழகாக உண்டாக்குனார். மாலையில் வாங்க, சாயங்காலத்தில் கேட்டு பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதமான வார்த்தைன்றதில் பேசுகிறேன். அதில் பாருங்க தேவன் எப்படிலாம் செஞ்சுக்கிறார்ன்றதை பேசுகிறேன். இந்த உலகத்தில் தேவன் சாபத்தை வைக்கலைங்க, ஆசீர்வாதத்தை தான் வச்சார், நன்மையை தான் வச்சார். ஆனால் மனுஷன் தான் இந்த உலகத்தில் சாபத்தையும் தீமைகளையும் கொண்டு வந்தான். எப்படி கொண்டு வந்தான்? தேவனுக்கு கீழ்ப்படியில்லை. தேவனுக்கு கீழ்ப்படியில்லை. யோசிச்சு பாருங்க, யாராவது ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு மாதம் நீங்கள் 10,000 ரூபா கூட சம்பாதிக்க தகுதி கிடையாது. உங்களுக்கு மாதம் 1 லட்சம் சம்பளம் கொடுத்து நான் சொல்கிற வேலையை மட்டும் செய்ப்பானா, எத்தனை பேர் செய்வீங்க? எத்தனை பேர் செய்வீங்க? 10,000 ரூபா கூட சம்பாதிக்க எனக்கு என்ன இல்லை சொல்லுவோம். வக்கு இல்லை, எனக்கு 1 லட்சம் கொடுத்துருக்கிறாரு இல்லை. வீட்டுக்கு வந்துட்டீங்க, திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணுறாரு, ஒரு அர்ஜென்ட்டாக வேலை இருக்குது, கொஞ்சம் உளுந்த வடை சுட்டு கொடுக்கணும், வரீங்களா அப்படின்னு என்ன பண்ணுவோம்? வரேங்க சார், இதோ வந்துடுறேன். ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி ஓட மாட்டோம். நான் கேட்குறேன், மனுஷன் பாருங்கள், உலகத்தில் பணத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறான். ஆனால் இந்த ஆதாமுக்கு தேவன் முழு உலகத்தையும் கொடுத்தாருங்க. அவர் ஒன்றும் கேட்கல, நான் சொல்கிறபடி செய்ப்பா, அவள் தான் சொன்னார். என்ன சொன்னார்? நான் சொல்கிறபடி செய், வேற ஒன்றும் செய்ய சொல்ல. அப்படி ரொம்ப சிம்பிளாக சொன்னாருங்க. என்ன சொன்னார்னா, ஆயிரக்கணக்கான மரங்களை உண்டாக்கி வச்சுட்டு இதெல்லாம் சாப்பிடுனாரு. ஒரே ஒரு மரத்து கனியை மட்டும் என்ன பண்ணார் வேணான்னாரு, சாப்பிட வேணான்னு சொன்னார். அவ்வளோதாங்க. ஆதாம் என்ன பண்ணிருக்கலாம், நல்லா ஜாலியாக எல்லா பழங்களையும் சாப்பிட்டுக்கின்னு சந்தோஷமாக வாழ்ந்து நல்லா போயிருக்கலாம். ஆனால் எந்த கனியை சாப்பிட வேணாம் சொன்னாரோ அந்த ஒரு பழத்தை தான் மனுஷன் சாப்பிட்டான். சரிங்களா? அதுதான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னைக்கு அந்த ஒரு பழத்தினால் வந்த பாவம் தான், பழத்தை புசித்ததினால் வந்த பாவம் தான், வேற ஒன்றும் கிடையாது. எவ்வளோ பழம் இருந்துச்சு, எல்லாத்தையும் சாப்பிட்ருக்கலாம். பெரிய பெரிய பலாப்பழம்லாம் தொங்குது, அதெல்லாம் அறுத்து சாப்பிட்றத விட்டுட்டு இந்த ஒரு பழத்தை தான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அது மேலே கண்ணை வச்சு, அதுதான் கர்த்தருக்கு கனம் பண்ணுறது. கர்த்தர் சொல்கிறார், எதுக்கு வச்சார்னா, நீ என்னை நேசிக்கிற, என்னை கனம் பண்ணுற, எனக்கு கீழ்ப்படுகிறன்றத உன் செயலில் நான் பார்க்க விரும்புகிறேன். உன் செயலில் நான் என்ன பண்ண விரும்புகிறேன்? பார்க்க விரும்புகிறேன். அதனால் நீ இந்த கனியை புசிக்காத வரைக்கும் உன் செயலிலே நீ எனக்கு எதை காட்டுகிறாய் என்றால், நீ என்னை நேசிக்கிறாய், என்னை கனம் பண்ணுகிறாய், எனக்கு கீழ்ப்படுகிறாய் என்பதை காட்டுகிறேன் அப்படின்றத நான் அறிந்து கொள்வேன். அதனால தான் ஒரு செயலை வச்சாரு. இது தெரியாமல் சில பேர் யூடியூப்பில் போடுறாங்க. என்ன போடுறாங்க? ஒரு பழத்தை சாப்பிட்டதுக்காக ஆண்டவர் சபிச்சிட்டாரு, இவர் எப்படி உன் பாவத்தை மன்னிப்பார்? பெரிய அறிவாளி தான். இவங்களுக்கெல்லாம் பெரிய அவார்டு தான் கொடுக்கணும், நோபல் பிரைஸ் தான் கொடுக்கணும் கண்டுபிடிப்புக்கு. நான் கேட்குறேன், அது பிரச்சனையே கிடையாது. கர்த்தர் இவ்வளோ கொடுத்துருக்கிறாரு. அங்கே பிரச்சனையே என்னென்னா, நீ பழம் சாப்பிட்றது பிரச்சனை கிடையாது,
எனக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறியா, எனக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறியா, அதுதான் பிரச்சனை. நீ என்னை கனம் பண்ணுறியா, என்னை கனம் பண்ணாமல் இருக்கிறியா, அதுதான் பிரச்சனை. நான் உனக்கு கடவுளா, இல்லை நீயே உன் வாழ்க்கையை பார்த்துக்கிறியா, அதுதான் பிரச்சனை. அங்கே மனுஷன் அன்றைக்கி என்ன பண்ணா, அந்த பழத்தை புசிக்கும் போது என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான். நான் உண்மை கனம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். நான் உமக்கு கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்லிட்டான். அல்லேலூயா. அதனால தான் இந்த உலகத்தில் எல்லா வித பாவங்கள் சாபங்கள்லாம் வந்து மனுஷனை ஆட்டி படைச்சுன்னு இருக்குது. இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு அழிவுகளுக்கும் காரணம் தேவன் கிடையாது, மனுஷன்தான். அவர் நல்ல உலகத்தை தான் உண்டாக்குனார். இன்னும் சொல்லிட்டுங்களா, ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கி வச்சு இந்த உலகத்துக்கு ஃபுல் ஏசி போட்டு வச்சாருங்க. தெரியுமா உங்களுக்கு? சாயங்காலம் வந்து பாருங்க, நான் அதெல்லாம் சொல்கிறேன். முழு உலகத்துக்கும் ஏசி போட்டு வச்சாருங்க. இன்னைக்கு நம்ம பாருங்க, உள்ள ஏசி போட்டு கூட வேக்காடாக இருக்குது, ஏசி பத்த மாட்டேன்து இல்லை? அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறோம். வெயில் அடிக்குது, அடித்தா வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எப்போ மழை பெய்யுது, எப்போ வெயில் அடிக்குது, இவ்வளோ கஷ்டத்தில் வாழ்ந்துருக்கிறோம். ஆண்டவர் பாருங்க, முழு உலகத்துக்கும் ஏசி போட்டு வச்சு மனுஷன் அழகா ஜம்முன்னு வச்சாரு. பூமியில் மழை பெய்யலையா, பூமியிலேருந்து மூடு பனி உண்டாகி அது என்ன பண்ணிச்சா, மரம் செடி கொடிகள் எல்லாம் நனைச்சு வளர வச்சுதாங்க. பூமியிலேருந்து மூடு பனி. அல்லேலூயா. இது எப்படிங்க மூடு பனிலாம் வருமானா? எல்லாமே ஆண்டவர் வச்சிருக்காரு. ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்குது, மூடி வச்சிங்கன்னா அந்த தட்டை திறந்து பாருங்க, ஆவி ஆகிய தண்ணி என்ன பண்ணுது, வருது. அது போல் கர்த்தர் சிஸ்டம் வச்சாருங்க. மூடு பனி, பூமியிலேருந்து மூடு பனி உண்டாகி பூமியை நனைத்தது. நல்லா தான் வச்சுருந்தாரு. ஆனால் என்னைக்கு மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவன் செயல்பட ஆரம்பித்தானோ அன்றைக்கி தான் அவன் வாழ்க்கையில் அவன் என்ன பண்ணிட்டான்னா எல்லா விதமான அழிவுகளுக்கும் நாச மோசங்களுக்கும் என்ன பண்ணிட்டான், பிசாசின் கிரியைகளுக்கு. நல்லா கவனிங்க, அது வரைக்கும் பிசாசால் வேலை செய்ய முடியல இந்த உலகத்தில். இவன் இடம் கொடுத்த உடனே தான் பிசாசின் கிரியைகளும் உலகத்தில் வந்து மனுஷர்களே ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் வந்து இந்த உலகத்தை நல்ல உலகத்தை தான் கொடுத்தாரு. இந்த உலகத்தில் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா மனுஷன் செஞ்ச செயல் தான். புரியுதுங்களா? இந்த மனுஷன் செஞ்ச செயல்னால என்ன ஆகி போச்சு, எல்லாம் நாசமாக போச்சு. அப்போ இவனை காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் அப்போவே சொல்கிறாரு, பஸ்கா பலியாகி நான் உனக்காக வருவேன், உனக்காக சிலுவையில் மரிப்பேன், நான் மரித்து தான் உனக்கு என்ன வரப்போகுது, விடுதலை வரப்போகுது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நெருப்பினால் சுட்டரிக்கணும்னா நீ செஞ்ச பாவத்துக்கு, நீ செஞ்ச சாபத்துக்கு, உன் மேலே இருக்கிற பாவத்துக்கு சாபத்துக்கு உன்னுடைய கிரியைகளுக்கு உன்னை எங்கே தூக்கி போடணும் தெரியுமா? நெருப்பு எறிகிற நரக தண்டனையில் உன்னை போடணும். அதுதான் தண்டனை, கடைசி ஃபைனல். அதுதான் பாவம் செய்கிற ஆத்துமாவுக்கு கடைசியில் கிடைக்க போகிறது என்னென்னா, அவர்கள் அவியாத நெருப்பினில் என்ன பண்ணுவாங்க, வேவார்கள். நரக தண்டனை தான் அவங்களுக்கு கடைசியாக. பைபிள் சொல்லுது பாருங்க, உடனே இதை பிடிச்சிப்பாங்க, கடவுள் நல்லவராக இருந்தால் ஏன் நரகத்தை உண்டாக்கணும்? பைபிள் தெளிவாக சொல்லுது, கடவுள் மனுஷனுக்காக நரகத்தை உண்டாக்கல, சாத்தானுக்காகவும் சாத்தானுடைய தூதர்களுக்காகவும் நரகத்தை உண்டாக்கினார். அப்போ சாத்தானை கும்பிட்டா கடைசியில் அவன் போகிற இடத்துக்கு தான் போகணும். தலைவன் எவ்வழியோ தொண்டனே அவ்வழி போய் ஆகணும், வேற வழி கிடையாது. அதனால அதுதான் முக்கியம். சாத்தானுக்காக தான் உண்டாக்குனாரு. வாய்ப்பு இந்த உலகத்தில் வச்சிருக்கிறாரு. இயேசு மெய்யான கடவுள், நான் ஒருத்தவனுக்காக ஜீவன் கொடுத்துருக்கிறேன், பரலோகத்தில் இருந்து விட்டு இறங்கி வந்து ஜீவனை கொடுத்து உனக்கு ஒரு வழியை உண்டாக்கி வச்சிருக்கிறேன், நீ நம்புன்னு தான் சொல்கிறாரு. வேற என்ன கேட்குறாரு நம்ம கிட்ட? ஆனால் பாருங்க, மனுஷங்க அதுக்கும் வரமாட்டேன்றாங்க. ஏன்னா பிசாசு என்ன பண்ணுறான், மனுஷங்களுக்கு மதவெறி, ஜாதி வெறி, மொழி வெறி, இனவெறியை உண்டாக்கி வச்சுட்டான். எல்லாம் இன்னைக்கு எதில் ஹையாக இருக்கிறாங்கன்னா ப்ரெஷரில் இருக்கிறாங்க. மதவெறி, ஜாதி வெறி, இனவெறி, மொழிவெறி. இதில் வந்து நம்மளை சொல்கிறது, நீங்கள் இயேசு மட்டும் சொல்கிறீங்க, எல்லா சாமியும் சொல்லுங்கள். ஏன் நான் எல்லா சாமியும் சொல்லணும்? எனக்காக உயிர் கொடுத்த ஒரே சாமி இயேசு தான். ஆனால் இயேசு மட்டும் தான் சொல்லுவேன். எனக்காக உயிர் கொடுக்காத சாமியெல்லாம் நான் எதுக்கு சொல்லின்னு இருக்கணும்? சொல்லுங்க. எனக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து என் பாவத்தை, என் சாபத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு ஜீவனை கொடுத்து எனக்கு வாழ்வை கொடுத்திருக்கார். என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்துக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறாருங்க. அதனால அவரை தான் சாமின்னு சொல்ல முடியும். இது போல யாரும் செஞ்சுருந்தா நானும் சொல்லுவேன். இல்லையே, எனக்கு தான் ஏசுநாதருக்கும் எனக்கு என்ன, இதுக்கு முன்னாடி என்ன கொடுக்கல் வாங்கலாம் இருந்துச்சு கிடையாது. ஏசு யாருன்னு தெரியாது எனக்கு. இயேசுவை பிடிக்காது. சொல்லப்போனால் இந்த அல்லேலூயா கூட்டமே எனக்கு பிடிக்காது. அப்படிதானே இருந்தேன். ஆனால் கர்த்தர் ஏன் என்னை தொட்டாரு, ஏன் நான் மாறினேன் அப்படின்னா, நான் அறிவோடு படிக்கிறேன், சும்மா மதம் பிடிச்சி தெரியல. அறிவோடு படிக்கிறேன். மதம் பிடிச்சி தெரிஞ்சிருந்தேன்னா நானும் 2 கல் எடுத்து ஏசுநாதர் கோவில் மேலே போட்டு ஓடி இருப்பேன். அறிவோடு யோசித்து பார்க்குறேன். யோசித்து பார்க்கும்போது இந்த உலகத்தில் அநேக தெய்வங்கள் இருந்தாலும் எந்த தெய்வமாவது அது வாயை திறந்து நான் உனக்காக வந்து இருக்கிறேன்னு சொல்லியிருக்குதா? எந்த தெய்வமாவது அது வாயை திறந்து நான் உனக்காக வந்து இருக்கிறேன், நான் உனக்காக இதெல்லாம் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லுதா?
எந்த தெய்வமும் சொல்ல இனியும் சொல்ல போகிறதும் கிடையாது. ஆனால் இவர் சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா சொன்னாருங்க இவர். அதனால தான் நம்ம இவரை கும்பிட்டுன்னு இருக்கிறோம். ஏன் இவர்கிட்ட போய் மல்லாச்சுன்னு இருக்கிறோம்? இவர் நம்மளுக்காக வந்தார், சொன்னார். அவர் வந்து சும்மா இல்லை, சொன்னார் மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்படி சொல்லி அதான் ஜெய்வ சொல்லுன்னு சொல்லுங்க, எடுத்து காட்ட சொல்லுங்க பார்ப்போம். எதுவும் கிடையாது. இவனே தூக்கின்னு திரியிறான ஒழிய அது இவனு தூக்கல. அல்லேலூயா. நீ தூக்கி சுமப்பது தெய்வம் அல்ல, உன்னை தூக்கி சுமப்பது தான் தெய்வம். அல்லேலூயா. அதனால் நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சும்மா சாமி சாமி நம்ம சைடு வந்துடுவாங்க. நீங்கள் ரொம்ப ஒன் சைடாக பேசுகிறீங்க, ஒரு பரந்த மனப்பான்மையே இல்லை, குறுகிய மனப்பான்மையோடு பேசுகிறீங்க. உண்மையை பேசுகிறோம், குறுகிய மனப்பான்மையோடு பேசுகிறோம், பரந்த மனப்பான்மையோடு பேசுகிறோம் இல்லை, உண்மையை பேசுகிறோம், சத்தியத்தை பேசுகிறோம். அல்லேலூயா. சரி பாருங்க, நம்ம மேலே வர வேண்டிய நரக தண்டனையை இயேசு அனுபவித்தார். அந்த ஆடு ஏன் நெருப்பினால் சுடப்பட்டதுன்னா, நாமெல்லாம் நெருப்பினால் சுடப்பட வேண்டியவர்கள், அதுக்கு பதிலாக அவர் சுடப்பட்டார். தெரியுங்களா உங்களுக்கு? அதுக்கு அடுத்தது பாருங்க, அதற்கு நெருப்பினால் சுட்டு அதன் தலையும் அந்த தொடைகளையும் புளிப்பில்லாத அப்பத்தோடு, புளிப்பில்லாத அப்பம். ரெண்டாவது வந்து பஸ்கா பலியில் சொல்லப்படுகிறது புளிப்பில்லாத அப்பம். புளிப்பில்லாத அப்பம் எதற்கு அடையாளமாக இருக்குது? புதிய காரியங்கள், புதுசு, இருக்கிறதுலேருந்து ஒன்று வரல, நியூ ஃப்ரெஷ். புளிப்பில்லாத அப்பம் எதற்கு அடையாளம்? புதுசு. இயேசு வந்து இந்த உலகத்தில் வந்து கவனிங்க, ஏற்கனவே இருந்த வழியில் ஒரு மாடிஃபை பண்ணிட்டு போகல, புதுசு. ஒன்று சொல்லட்டுங்களா? ஒரு புது துணி வாங்கி சட்டு தைக்கிறதுக்கும் ஏற்கனவே சட்டு தைச்சதில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்களா இல்லைங்களா? கர்த்தர் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணலங்க. இயேசு இந்த உலகத்தில் வந்து இருக்கிறத சீர்திருத்தல, புதுசாகவே வந்தார். அவர் நியூ. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் உண்டாக்குன வழி புது வழி, இதுக்கு முன்னாடி இருந்த வழி கிடையாது, புது வழி. அதை தான் சொல்லுது புளிப்பில்லாத அப்பம். புளிப்பான அப்பம்னா பழைய வழி, ஏற்கனவே இருக்கிறதுல இயேசு வரல, புதுசாக வந்தார், புதுசாக ஒரு வழியை உண்டாக்குனாரு. அவர் சொல்லிட்டு போனார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், நானே வாசல். இயேசு சொல்லிட்டு போனார், நானே வாசல். ஒருவன் இந்த வாசல் வழியாய் பிரவேசித்தால் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. சரி, அதுக்கு அடுத்தது கசப்பான கீரை. இயேசு ஏன் அதை புசிக்கும் போது கசப்பான கீரையோடு புசிக்கணும்னா, கவனிங்க, கசப்பு என்பது வாழ்க்கையில் வருகிற வேதனைகள், அவமானங்கள், துக்கங்கள், போராட்டங்கள், இதெல்லாம் எதற்கு அடையாளமாக இருக்குது? கசப்புக்கு அடையாளமாக இருக்குது நம்ம வாழ்க்கையில். யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்வீட் சாப்பிடும் போது முகம் எப்படி இருக்குது? முகமே பார்க்கறதுக்கு ஸ்வீட்டாக இருக்கும் இல்லை? ஒரு கசப்பு சாப்பிடும் போது முகத்தை பாருங்க. நீங்களும் உங்கள் முகத்தை கண்ணாடியில் பாருங்க. கசப்பான ஒரு மருந்தை குடிக்கிறீங்க, எப்படி இருக்கும்? முகமே கசப்பாக இருக்கும் இல்லை? கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்புகளையும் அவர் சுமந்து விட்டார். இயேசு எல்லா கசப்புகளையும் சுமந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார் தெரியுமா? மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். வசனம் சொல்லுது, அவர் வந்து அதாவது சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுத்திருக்கிறார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை கொடுத்திருக்கிறாராம். அல்லேலூயா. அதற்கு அடையாளமா இருக்குது. சரி, இப்போ 11வது வசனத்தில் அதை சாப்பிடுற விதம், அதை எப்படி சாப்பிடணும் பஸ்கா பலியை அப்படின்னு சொல்லும்போது 11வது வசனம் சொல்லுது, அதை புசிக்க வேண்டிய விதமாவது. பஸ்கா பலி எதற்கு அடையாளமா இருக்கிறது? சபையில் கொடுக்கப்படுகிற திருவிருந்துக்கு அடையாளம். பஸ்கா எதற்கு அடையாளமா இருக்கிறது? திருவிருந்துக்கு அடையாளமா இருக்குது. நீங்க திருவிருந்து எடுக்கும் போது இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா. திருவிருந்தை கண்டிப்பா எடுக்கணும். ஞானசானம் எடுக்காதவங்க கண்டிப்பா ஞானசானம் எடுத்து இயேசுவின் ரத்தம், இயேசுவின் மாம்சத்திற்கு அடையாளமாக இந்த பஸ்காவில் என்ன பண்ணணும்? பங்கெடுக்கணும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு வேலை செய்யும் வாழ்க்கையில. பாருங்க, அது புசிக்க வேண்டிய விதமாவது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டு, ஆண்டு சொல்றாரு பழைய ஏற்பாட்டில் ஒரு பலி செலுத்து, அது பலியை சாப்பிடும் போது பெல்ட் கட்டின்னு சாப்பிடுன்றாரு. எதை கட்டின்னு சாப்பிடணுமா? நான் பாருங்க சாப்பிடும் பெல்ட்டை அவுத்து விட்டு சாப்பிடுவான். அவர் சொல்றார் பெல்ட்டை கட்டிட்டு சாப்பிடு. கவனிங்க, எதுக்கு பெல்ட் அடையாளமா இருக்குதுன்னா, இந்த பெல்ட்டுக்கு எதுக்கு கட்டுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பாருங்க, நம்ம கூனி குறுகி போகாம நிமிர்ந்து நிற்பதற்கு.
எதுக்கு பெல்ட் கட்டுறாங்க தெரியுங்களா? ஒரு ஆள் கூனி குறுகி போகாமல் நல்லா நிமிர்ந்து நின்று இருக்கிறதுக்கு தான் பெல்ட் கட்டுறாங்க. நம்ம இப்போ கட்டுற பெல்ட்லாம் ஸ்டைல் ஆகி போச்சு. ஒரு காலத்தில் இவ்வளோ தடி பெல்ட் கட்டுவாங்க. அந்த பெல்ட்டெல்லாம் நீங்கள் கட்டினீங்கன்னு வச்சுக்கலேன், நீங்களே குனிய முடியாது, அது இடிக்கும். பெல்ட் அதுதான் வந்துச்சு. போலீஸ்காரங்க கட்டுற பெல்ட்டெல்லாம் நீங்கள் கட்டி பாருங்க, குனியெல்லாம் முடியாதுங்க, அதை ஸ்டிப் பண்ணிக்க வைக்கும். அதுதான் போலீஸ்காரங்களாம் பெல்ட்டை கட்டின உடனே எப்படி நிற்கிறாங்க? நல்லா நிமிர்ந்து நிற்கிறாங்க. பாருங்க, பஸ்கா பலியில் நமக்கு ஏற்படுகிற நன்மை, அதை புசிக்கும் போது நமக்கு உண்டாக போகிற நன்மையை தேவன் அந்த இடத்துல வெளிப்படுத்துறாரு. உன் அறைகளில் என்ன பண்ணோம்? கச்சை கட்டி கொண்டு, கச்சைனா பெல்ட், கச்சையை கட்டி கொண்டுன்னா நல்லா இடுப்புக்கு பெல்ட்டை கட்டிக்கின்னு நீ அதை புசிக்கணும். அப்படின்னா இந்த பஸ்கா பலியில் பங்கெடுக்கிறவங்க வாழ்க்கையில் கூனி குறுகி போக மாட்டீங்க. நீங்கள் நாளுக்கு நாள் நிமிர்ந்து 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 மேலே தான் வருவீங்க. அதற்கு அடையாளமாக இருக்குது பெல்ட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போல்லாம் பெல்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெல்ட்டெல்லாம் சரியாக விளங்கலை. டாக்டர்கிட்ட போய் பாருங்கள், பேக் பெயின் ப்ராப்ளம், அந்த பெயின் இந்த பெயின் வந்து அவர் பெரிய பெல்ட் ஒன்று கொடுப்பாரு. வாங்கி அதை அப்படி இழுத்து அப்படி வச்சு அதில் ஒட்டுறதெல்லாம் இருக்குது, வச்சு ஒட்டிக்கணும். ஒட்டிக்கின பேர் பாருங்க, அதை ஒட்டிகிட்ட பேர் பாருங்க, அது பெரிய பெல்ட்டு. நீங்கள் குனியவே முடியாது தெரியுங்களா, நிமிந்துனே போவீங்க. அதுபோல் பெல்ட் வந்து உங்களை நிமிர செய்யக்கூடிய ஒன்றுக்கு அடையாளம். அதுக்கு அடுத்தது உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டு. சாப்பிட போகிறதுக்கு நம்ம செய்வோம், செருப்புலாம் கழட்டி வச்சுட்டு சாப்பிடுவோம். அவர் சொல்கிறார் சாப்பிடும்போது செருப்பை போடு. அவர் வழி புது வழிங்க, நம்ம வழியில் அவர் வரல, அவர் புது வழியில் வராரு. அவர் சொல்கிறார், நம்மளாம் என்ன பண்ணுவோம்? சாப்பிடும் போது யாரும் செருப்பு போட்டுனா சாப்பிடுவோம், சொல்லுவோம் மரியாதையாக செருப்பு அவுத்து வச்சுட்டு வா, சாப்பிட்ற இடத்துல எதுக்கு செருப்பு போட்டு வந்த? அவர் சொல்கிறார், நீ அதை சாப்பிடும்போது பாதரட்சை தொடுத்து கொள்ள வேண்டும். பாதரட்சைன்றது எதற்கு அடையாளம்னா ஆயத்தம், ரெடி. உன் வாழ்க்கை ரெடி ஆயிடுச்சு. எதுக்கு ரெடி ஆயிடுச்சு? எல்லா விதமான பாவத்தின் வல்லமையிலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை ஆகுவதற்கு உன் வாழ்க்கை எதற்கு ரெடி ஆயிடுச்சு? ஆயத்தம் ஆயிடுச்சு. பிசாசின் அதிகாரம், பிசாசின் ஆளுகையிலிருந்து உனக்கு விடுதலை வருவதற்கு உனக்கு நீ ஆயத்தம் பண்ணப்பட்டு விட்டது, உனக்கு ரெடி ஆயிடுச்சு. செருப்பு எப்பங்க போடுவோம்? வீட்டில் இருக்கும்போது போட்டு இருப்போமா? ரெடியாகி நம்ம கிளம்பி கடைசியாக போடுறது எது தெரியுங்களா? கடைசியில் போடுறது செருப்பு தான். எல்லாம் அவ்வளோ நேரம் வீட்டில் என்னென்ன மேக்கப் பண்ணுவோம், எல்லாம் பண்ணிட்டு கடைசியாக நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்கு அடையாளம் எது? செருப்பு. ஆடு சொல்கிறாரு, நீ ரெடி ஆயிட்ட. எப்போ நீ இயேசுவின் ரத்தத்தை மாம்சத்தில் திருவிருந்தில் பங்கெடுக்கிறீங்களோ அப்போ உங்கள் வாழ்க்கை ரெடியாகி விட்டது. எதற்கு ரெடி ஆயிடுச்சு? நன்மைகளை அனுபவிப்பதற்கு, விடுதலைகளை அனுபவிப்பதற்கு, வெற்றிகளை அனுபவிப்பதற்கு உங்கள் வாழ்க்கை ஆயத்தமாகி விட்டது. அதை காட்டுறாரு. அதுக்கு அடுத்தது பாருங்க, செருப்பா இன்னொரு காரியம் செய்து, ஆயத்தம் மட்டும் கிடையாது, பாதுகாப்பு. செருப்பு எதுக்கு போடுறாங்க? ஏன்னா வெறும் ஆயத்தம் மட்டும் கிடையாது, போகிறோம் முள்ளு குத்துறது, கல் குத்துறது, பாட்டிலோடு இருக்குது, இல்லை கிளாஸ் பீசஸ்லாம் இருக்குது, ஏதாவது காலுகளை குத்தி அறுத்து நம்மளுக்கு சேதம் வந்துச்சுன்னா யோசிச்சு, ஒரு காலில் அடிபட்டுச்சுன்னா நம்மளால் முழுசாக நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது, தடைப்பட்டு போகும். அப்போ அது எதுனா பாதுகாப்பு. பாதுகாப்புன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண பாதுகாப்பு கிடையாது. காலுக்கு வர பாதுகாப்பு கீழே இருக்குது தெரியுமா? நீங்கள் நடந்து போகிறீங்க, முள்ளு பார்க்க முடியுமா உங்களால்? பாட்டோட சின்ன பாட்டோட பார்க்க முடியுமா? முடியாது. மறைந்து இருக்கிறவைகளிலிருந்து பாதுகாப்பது தான் பாதரட்சை. மறைவான அழிவுகளிலிருந்து பாதுகாப்பு பாதரட்சை கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்போ இதை எதற்கு அடையாளம்னா, நீங்கள் பஸ்கா பலியை புசிக்கும் பொழுது, திருவிருந்து எடுக்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியாத அழிவுகள் கூட உங்களுக்கு வருவதை தேவன் தடுக்கிறார். ஒன்று தெரியுங்களா? நம்மளுக்கு தெரிஞ்ச அழிவை வந்து நம்ம பார்க்குறோம், எனக்கு இந்த அழிவு வந்துச்சு, இந்த நாசமோசம் வந்துச்சு, கர்த்தர் விடுதலை கொடுத்தார், சோத்துறன்றோம். ஆனால் கர்த்தர் எவ்வளோ பேருக்கு வாழ்க்கையில் அவங்களுக்கு வருவதற்கு முன்னாடியே பாதுகாத்து இருக்கிறாரு. அதனால் நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுறதில்ல, அதுக்கெல்லாம் சோத்திரம்லாம் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்மளுக்கு தெரியல, நம்ம உணரல. மனுஷன் நம்ம எதை அறிகிறோமோ, எதை உணர்கிறோமோ அதுக்கு தான் நன்றி சொல்கிறோம். தெரியாததுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை தெரியாத அழிவுகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறார். அதுதான் ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அதுக்கு அடுத்தது கையில் தடி. எப்படி பூசிக்கணுமா சொல்கிறார். ஒரு கையில் தடியை பூச்சி நல்லா அது ஒரு இமேஜின் பண்ணி பாருங்களேன். காலில் செப்பல், நம்ம சொல்கிற மாதிரி செப்பல்னா சாதாரண செப்பல் கிடையாது. அவங்களாம் அந்த காலத்தில் நல்லா வெயிட்டாக போட்டாங்க, பூட்ஸ் மாதிரிலாம் போட்டாங்க. நல்லா ஒரு ஷூவை போட்டுக்கின்னு, நல்லா பெல்ட்டை கட்டிக்கின்னு, கையில் ஒரு தடியை பூச்சிக்கின்னு
சாப்பிட சொல்றாரு. எதற்கு அடையாளம்னா, நீ இதை புசிக்கும் பொழுது இதெல்லாம் உன் வாழ்க்கையில் வருகிறது. உன் வாழ்க்கையில் நீ கூனி குனிந்து போகிறது கிடையாது, நிமிர்ந்து நிற்கிற. ரெண்டாவது, உன் வாழ்க்கையில் நீ நன்மைகளை பிரவேசிக்க அனுபவிக்க ஆயத்தம் ஆயிட்ட. அதுக்கு அடுத்தது உனக்கு மறைவான அழிவுகளிலிருந்து பாதுகாப்பு. அதுக்கு அடுத்தது தடி. எதுக்குன்னா, தடி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் இந்த காலம் மாதிரி கிடையாது. அந்த காலத்தில் மிருகங்கள் அதிகம், காட்டு மிருகங்கள்லாம் அதிகம். புலி, சிங்கம், ஓநாய், கரடி, இது போல் நிறைய வரும். திடீர்னு வந்து எதிர்க்க நிற்கும். அது கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி, கண்ணுக்கு தெரிஞ்ச அழிவு. இப்போ அதை வந்து எப்படி ஜெயிக்கிறாங்க மனுஷங்க, எப்படி அதுலேருந்து ஓவர்டேக் பண்ணுறாங்க? அதனா இவங்க கையில் வச்சுக்கிற தடியை வச்சு என்ன பண்ணுவாங்க, அதை அடிக்கிறாங்க. அடித்து சண்டை போட்டு அதை என்ன பண்ணுவாங்க, விரட்டி விடுவாங்க. அல்லேலூயா. அதுக்கு தான் தடி. எல்லார் கையிலும் தடி இருக்கும் அந்த காலத்தில். இந்த காலத்தில் தான் தடி இல்லை. இந்த காலத்தில் வயசான பிறகு கையில் கொடுக்குறாங்க தடி, அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த காலத்தில் நல்லா இருக்கும் போதே ஆட்கள் எப்படி தான் நடப்பாங்க, தடி தான் வச்சு நடப்பாங்க. தடி இல்லாமல் யாரும் நடக்க மாட்டாங்க அங்கே, தெரியுங்களா? அதெல்லாம் அந்த காலத்துலேருந்து தான் வந்துச்சு. அப்போ இந்த தடி எதற்குன்னா, பாதுகாப்புக்கு அடையாளம். வெளிப்பிரகாரமான அழிவுகள், நாசமோசங்கள் வரும்போது அதிலிருந்து பாதுகாப்பு அடையாளம். பஸ்காவை புசிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இந்த பஸ்கா பலி திருவிருந்து என்ன பண்ணுதுன்னா, கண்ணுக்கு தெரிந்து வருகிற அழிவுகள் நம்ம உணர்றோம். பார்த்தீங்களா? திடீர்னு உடம்பு சரியில்லை, பாதுகாப்பு. திடீர்னு அது சரியில்லை, இது சரியில்லை, நஷ்டம் வருது, அதிலிருந்து பாதுகாப்பு. தோல்வி வருது, அதிலிருந்து பாதுகாப்பு. தெரிந்து வருகிறவைகளிலிருந்து பாதுகாப்பு கொடுப்பதற்கு எது அடையாளமாக இருக்குது? தடி. செப்பல் வந்து தெரியாத வர்ற அழிவு. ஏன்னா அதுக்கு காலு கீழே வச்சு முள்ளுக்குதா, கல் இருக்குதா, பாட்டில் பீஸ் இருக்குதா, தெரியாத அழிவை ஏற்படுத்தக்கூடியது. அதிலிருந்து விடுதலை பாதுகாக்கக்கூடியது செப்பல். தெரிஞ்சு வர ஆபத்திலிருந்து பாதுகாப்பு எதில் வருது? தடி. அப்போ பாருங்க, நீங்கள் பஸ்கால பங்கெடுக்கும் போது, திருவிருந்தில் பங்கெடுக்கும் போது இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வருகிறது. அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது இன்னொரு காரியம் இருக்குது பாருங்க, நம்ம போகலாம். இன்னொரு காரியம் பாருங்க, 12வது வசனம். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். ஒரு மனுஷன் திருவிருந்த ஆராதனையில் பங்கெடுக்கும் போது என்ன நடக்குது? இந்த பஸ்கா பலி ஆகிய திருவிருந்த ஆராதனையில் பங்கெடுக்கும் போது கர்த்தர் எகிப்து தேவர்கள் மேல நீதியை செலுத்துகிறார். அல்லேலூயா. எகிப்து தேவர்கள் மேல என்ன பண்றாரா? நீங்க திருவிருந்து பங்கெடுக்கும் போது உங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு விரோதமான எல்லாம் பிசாசுகள், புரியுதுங்களா? எல்லா சாமி மேலேயும் நீங்கள் இதுக்கு முன்னாடி கும்பிட்டு வந்த சாமி, உங்கள் குடும்பத்தார், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, உங்கள் குடும்பத்தார் ரட்சிக்கப்படாமல் அவன் கும்பிடுவாங்க. அவங்க கும்பிட்ற சாமி இதெல்லாம் கொஞ்சம் சும்மா இருக்காது, இது கொஞ்சம் வேலை செய்யும். உங்களுக்கு எதிராக என்ன பண்ணும்? வேலை செய்யும். ஏன்னா அதுக்கு ஒரு வீடுன்னு இருக்குது. நீங்கள் ஒரு ஆள் தான் இயேசு ஏற்றுக்கிறீங்க, மீதி 4 பேர் இயேசு ஏற்றுக்கல. அவன் பூஜை போடுறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான்னா அந்த சாமி உள்ளே வரும், வீட்டுக்குள்ளே வரும். அது வந்து போகும்போது என்ன பண்ணோன்னா, அதுக்கு சில காரியம் என்ன பண்ணோம், இவங்க என்னுடைய எல்லையில் இருக்கிறாங்க, நான் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுவேன், நான் கொஞ்சம் கையை வைப்பேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். பார்த்தீங்களா? அதெல்லாம் ஆண்டவர் நிர்மூலமாக்குகிறார். அதை தான் சொல்கிறாரு, எகிப்து தேவர்களின் மேலே என்ன பண்ணுவாரா? நீதியை செலுத்துவேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எப்பப்பெல்லாம் திருவிருந்து எடுக்கிறீங்களோ அப்போல்லாம் நான் சொல்கிற கேட்டுங்க, உங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா பிசாசு மேலே, எல்லா அசுத்த ஆவிகள் மேலே, எல்லா விதமான பில்லி சூனியம் மாந்திரிகம் செய்வினை ஏவல் ஆவிகள் மேலெல்லாம் தேவன் என்ன பண்ணுறாருன்னா நீதியை செலுத்துகிறார். நீதியை செலுத்துறாருன்னா என்ன? அதனுடைய கிரியைகளை அழிக்கிறார், அதற்கு இருக்கிற வல்லமைகளை அழிக்கிறார், அதற்கு உங்கள் மேலே இருக்கிற எல்லா விதமான ஆளுகைகளையும் தேவன் அழிக்கிறார். அதுக்கு அது உங்களை குறித்து அதான் செய்யணும், உங்களுக்கு கெடுதல் செய்யணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், அந்த ஆவிகள்லாம் வச்சிருக்கிற எல்லா காரியங்களையும் தேவன் என்ன பண்ணுறாரா? அழிக்கிறாரு. அல்லேலூயா. நீதியை செலுத்துறாருன்னா என்னன்னா சொல்கிறாரு, அவன் வந்து ஏன் புள்ள, அவன் வந்து ஏன் புள்ள, அவங்க மேலே உனக்கு என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து என்னுடைய ரத்தத்தினால என்ன பண்ணப்பட்டிருக்கிறாங்க? மீட்கப்பட்டிருக்கிறாங்க, என் ரத்தத்தினால மன்னிக்கப்பட்டிருக்கிறாங்க, கழுவப்பட்டிருக்கிறாங்க, உனக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு சொல்லி தேவன் என்ன பண்றாருன்னா அந்த ஆவிகளுடைய வல்லமைகளை என்ன பண்றாருன்னா ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறார்.
எகிப்து தேசம் பெரிய தேசம், சாதாரண தேசம் கிடையாது. அந்த நாட்களிலே இருந்த எல்லா தேசங்களிலேயும் ஒரு வல்லரசு நாடுன்னு சொல்லணும்னா எகிப்து. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் ஒரு அமெரிக்கா மாதிரி ஒரு பெரிய வல்லரசு நாடு அப்படின்னு சொல்லணும்னா எகிப்து தான் அன்னைக்கு வல்லரசாக இருந்துச்சு. புரியுதுங்களா? அப்போ அந்த நாடு அவ்வளோ பெருசாக இருக்குதுன்னா அவன் சாமியெல்லாம் எவ்வளோ இது பண்ணி வச்சுருப்பான். யோசிச்சு பாருங்க, அந்த சாமியை எவ்வளோ புகழ்ந்து வச்சுருப்பான். அவன் சும்மா வச்சில்ல. இன்றைக்கி பாருங்க, எகிப்தில் இருக்கிற பிரமிடுகளை குறித்து இன்றைக்கும் ஆச்சரியப்படுறாங்க. எகிப்தில் இருக்கிற பிரமிடுகளை பற்றி இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, ஆராய்ச்சி பண்ணுறவங்களாம் ஆச்சரியப்படுறாங்க. என்ன சொல்கிறாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த பிரமிடெல்லாம், இவ்வளோ பெரிய கல், அதில் வந்து பூச்சி வேலையே கிடையாது. நான் போனேன் எகிப்துக்கு, அந்த பிரமிடில் போய் உக்காந்தேன். கல் பார்க்குறது இங்கேருந்து பார்க்குறது தான் சின்ன சின்னதாக இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், ஒரு கல்லில் 3 பேர் உட்காரலாங்க. அவ்வளோ பெரிய கல்லுங்க. கல் அந்த மாதிரி ஸ்கொயர் கல்லாம் கட் பண்ணுறதே பெரிய விஷயம். அது மாதிரி ஸ்கொயர் கல்லாக கட் பண்ணி அதை அடுக்கி அது செஞ்சு வச்சுக்கிறாங்க. ரொம்ப கஷ்டம். எப்படி எடுத்துன்னு போனாங்க, எதை பண்ணாங்க ஒன்றுமே புரியல. அவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்கிறாங்க பிரமிடுகள். கவனிங்க, அப்போது அவன் கும்புற சாமி எவ்வளோ பவராக அவனுக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்கோம். இங்கே நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, எல்லா சாமிக்கும் மேலே இவர் தான் பெரிய சாமி. அல்லேலூயா. ஏன்னா அதுக்கு தண்டனையே யார் கொடுக்குறாரா? யார் கொடுக்குறாரு? அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம், பெரிய வல்லரசு நாடு, அவ்வளோ பெரிய வல்லரசு நாடு கும்பிடுற பெரிய சாமி மேலேயே நியாய தீர்ப்பை, நீதியை செலுத்தினார் என்றால் நம் தேவன் எவ்வளோ பெரியவராக இருப்பார். நான் சொன்ன பார்த்தீங்களா, ஏன் இயேசு தான் கடவுள் சொல்கிறேன்னா, இவர் தான் எல்லா சாமி மேலேயும் தண்டனை கொடுப்பார். எல்லா சாமிக்கும் தண்டனை கொடுக்குற பெரிய சாமி இவர் தான். புரியுதுங்களா? எகிப்தியர்கள் கும்பிடாத சாமி கிடையாது. எகிப்தியர்கள் சூரியனை சாமியாக கும்பிட்டான், நட்சத்திரங்களெல்லாம் சாமியாக கும்பிட்டான், நிலாவை சாமியாக கும்பிட்டான், முதலைய சாமியாக கும்பிட்டான், மீனை சாமியாக கும்பிட்டான். புரியுதுங்களா? இன்னும் கூட அவன் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்க தெய்வங்களாம் கும்பிட்டாங்க. பூமியை சாமியாக கும்பிட்டான், பூமியை தெய்வமாக கும்பிட்டாங்க. ஆனால் கவனிங்க, இவன் இவ்வளோ தெய்வங்களை வச்சிருந்தான். எகிப்தில் போய் பாருங்க, எவ்வளோ தெய்வங்கள் இருக்கும் வித்தியாசமா. ஆனால் அந்த தெய்வங்கள் மேலேயே ஆண்டவர் என்ன பண்ணாராம், நீதியை செலுத்தினார்னா போட்டு 2 சாத்துனாரு. நீதியை செலுத்துனா என்ன தெரியுமா? உங்களுக்கு விரோதமாக எவனோ ஒருத்தன் பண்ணிட்டான், போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க, போலீஸ்காரன் புடிச்சின்னு போயிட்டு உள்ளே வச்சு லாடம் காட்டினான்னு வச்சுக்கோங்க, அதுதான் நீதி செலுத்துது. ஆண்டவர் நீதி எப்படி செலுத்திருக்கிறாரு? எல்லாம் எகிப்தில் இருந்த சாமியெல்லாம் ஐயோ ஆண்டவரே விட்டுடுங்க, அதெல்லாம் கதறி இருக்கும். நான் ஒன்றா சொல்ல என்ன கும்பிடுன்ட்டு இந்த படுபாவிங்க தான் கும்பிட்டானுங்க. சூரியனை கேட்டு இருப்பார், டேய் சூர்யா இங்கடா, உன்னை எப்படி அவங்களாம் கும்பிட்டாங்க? அது சொல்ல, ஆண்டவரே நீங்கள் தான் என்ன உண்டாக்குனீங்க, இந்த படுபாவிங்கிட்ட நான் பேசவே இல்லை ஒரு நாளும், நான் தான் சாமி என்னை கும்பிட்றான்னு சொல்லவே இல்லை, அவனுங்க கும்பிட்டானுங்க, என்ன போட்டு அடிக்கிறீங்களே. நிலாவை கூப்பிட்டு இருப்பாரு, நீ வா. அதுவும் ஃபர்ஸ்ட் சூரியனுக்கு விசாரணை நடக்கும் போதே நிலாலாம் நடுங்கி இருக்கும். நிலா முதல்ல இவன் எதெல்லாம் சாமியாக கூப்பிட்டாலும் எல்லாம் நடுங்கிக்கின்னு பயந்து நின்றுருக்கும். ஏன்னா லைனாக விசாரணை வருது, கோர்ட்டு நீதி லைனை கூப்பிட்றாரு, சூரியன் வா, நிலா வா, அடுத்தது யாரு எகிப்து தேசத்தில் இருந்தது முதல்ல சாமியா வா, முதல்ல வா, எல்லாம் சொல்லியிருக்கோம். எல்லாம் லைனாக வந்து சொல்லியிருக்கோங்க. நாங்கள் ஒரு நாள் இவங்ககிட்ட சொன்னதே இல்லை, நாங்கள் தான் கடவுள் எங்களை கும்பிடுன்ட்டு சொன்னதே கிடையாது. இந்த படுபாவிங்க கும்பிட்டதுக்கு நாங்கள் கஷ்டப்படுறோம். இப்போ திட்டி இருக்கோங்க தெரியுங்களா? இந்த படுபாவிங்க நான் கேட்குறேன், இந்த உலகத்தில் மக்கள் கும்பிட்ற சாமியில் யோசிச்சு எடுத்து பாருங்க, எந்த சாமியாவது நான் தான் சாமி கும்பிட்றான்னு சொல்லியிருக்குதா? மனுஷன் என்னமோ கும்பிட்றான், முதலையை கும்பிட்றான், மாட்டை கும்பிட்றான், ஆட்டை கும்பிட்றான், யானையை கும்பிட்றான், இல்லை பாம்பை கும்பிட்றான், என்னென்னத்தையோ சாமின்னு கும்பிட்றானே. ஏதாவது ஒன்று வந்து அவங்ககிட்ட வந்து நான் தான் சாமி என்னை கும்பிட்றான் நல்லா வைப்பேன் சொல்லியிருக்குதா? சொல்லவே கிடையாது. ஆனால் என்ன பண்ணேன்னா, இந்த குறி சொல்லும்போது அது வந்து ஒரு பிசாசி நாவி உள்ள நுழைஞ்சிடும். குறி சொல்கிற ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளே ஆணுக்குள்ளே ஒரு பிசாசி நாவி உள்ள நுழைஞ்சி அது வேணா போய் சொல்லின்னு தெரியும். மனுஷன் அதை நம்புறான வழியே கடவுள் வானத்தையும் பூமியை படைத்த கடவுள், மனுஷனை படைத்த கடவுள், அவர் எழுதி கொடுத்துருக்கிற வார்த்தையை நம்ப மாட்டேன்றான். எதையோ நம்புறாங்க. சாராயம் குடிச்சிட்டு போதையில் குறி சொல்றதெல்லாம் நம்புறான். உண்மையில் போய் சொல்லுங்க, நிறைய குறி சொல்றவங்கலாம் சரக்கு போட்டுட்டு தான் குறி சொல்றாங்க. ஏன்னா அது போனாதான் வார்த்தையே வருதான், அவங்களே சொல்றாங்க. சும்மாலாம் வராதுங்க, உள்ள என்ன பண்ணோம்,
போடணும். நெப்போலியன் உள்ள போனாதான் போலியன் உள்ள வெளியில வருவாரு. நெப்போலியன் உள்ள போய் போலினா பண்ணுது, வெளியில வருது. அதனால பாருங்க, அவன் அப்படித்தான் இருக்கிறான். அவன் சொல்றான், நாங்க ஒன்றும் இல்லை. அவன் ஒரு நாள் கூத்துல எதுவும் சொல்லிட்டு போவான், உடனே இதை பிடிச்சின்னு வருஷம் ஃபுல்லாக தொங்கிக்கின்னு சந்ததி சந்ததியா தொங்கிக்கின்னு. இதுல வேற பெருமை, நாங்க இத்தனை வருஷமா தொங்குறோம். தொங்குறதே தப்பு, அதுல வேற இத்தனை வருஷமா நாங்க தொங்குறோம், நாங்க தான் பெரிய ஆளு. எங்க போய் சொல்றது இதெல்லாம், எங்க போய் முடியுமோ தெரியல. கர்த்தருக்கே வெளிச்சம், நிச்சயம் வருவாரு. உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்கள் மேலும் தேவன் ஒரு நாள் நீதியை செலுத்துவார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்கள் மேலேயும் தேவன் நீதியை செலுத்துவார். அல்லேலூயா. சரி, முதல் நாம் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்களும் நானும் வணங்குகிற தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான தெய்வங்களில் ஒருத்தர் கிடையாது. இவர் எல்லா தெய்வங்களையும் நியாயம் விசாரிக்கிற தேவன், நீதி செலுத்துகிற தேவன், எல்லா தெய்வங்களை விட வல்லமை உள்ள தெய்வம் இவர். அல்லேலூயா. சரி, இப்போ உங்ககிட்ட வரேன். அவனை யோசிச்சுப்பார். காலைல 4 மணிக்கு எழுந்துச்சு குளிச்சுட்டு 6 மணிக்கெல்லாம் கோயிலில் போய் உக்காரான். நீங்கள் எப்படி வரீங்க? 7 மணிக்கு ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு வரீங்க? நான் வெளில அதுதான் நின்று எல்லாரையும் பார்க்குறேன். 7 மணி. நான் கேட்குறேன்னா, வாரத்தில் ஒரு நாள் வரீங்க இல்லை? நிறைய பேர் வந்து வாரத்தில் 3 நாள் வரல. இதில் வந்து 3ல் ஒரு பங்கு தான் 3 நாள் வருங்க. 3 கூட்டத்துக்கும் வருது, 3ல் ஒரு பங்கு தான். மீதி 2 கூட்டத்துக்கு பேசுகிறேன். வருது வாரத்தில் ஒரு நாள் 2 மணி நேரம். இந்த 2 மணி நேரத்தை ஒழுங்காக கொடுக்கலாம்ல ஆண்டவருக்கு. 7 மணிக்கு வரலாம்ல கரெக்டாக. அப்படி என்னங்க உங்களால் முடியாது? அது பாத்ரூம் பிரச்சனை, அதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. சனிக்கிழமையே குளிச்சுடுங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் காலையில் எழுந்து குளிக்கணும்னு அவசியம் கிடையாது. சனிக்கிழமையே குளிச்சிருங்க. ஞாயிற்றுக்கிழமை 2 மகு தண்ணி ஊற்றிக்கின்னு டப்புன்னு ஒடியாந்துருங்க. துணியை அயன் பண்ணுறதுலாம் சனிக்கிழமையே அயன் பண்ணி சொல்கிறேன் கேட்டுங்க. ஞாயிற்றுக்கிழமை எந்த ட்ரெஸ்ஸை போடணுன்றதை சனிக்கிழமை ஈவினிங்கே எடுத்து வச்சுடுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் போய் பீரோ திறந்து வச்சு நின்று இருக்காதுங்க 10 நிமிஷம். சனிக்கிழமையை செலக்ட் பண்ணி வச்சுருங்க. நாளைக்கு இந்த ட்ரெஸ்ஸு போட போகிறேன், லேடிஸாக இருந்தால் என்னென்ன துணியோ எடுத்து வைங்க, என்ன கம்பலோ, என்ன வளையலோ, என்ன நெக்லஸோ எடுத்து வைங்க. ஆம்பளைங்களுக்கு வந்து ஒரு பேண்ட்டு சட்டு தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ அது கூட சில பேர்லாம் டிஷர்ட்டில் வந்துடுறீங்க, ரொம்ப சௌகரியமாக போச்சு. சட்டாவது பட்டுக்கிட்டு போடணும். இது அதுவும் கிடையாது, தூக்கி மாட்டோம். எடுத்து வைங்க, சனிக்கிழமை எடுத்து வைங்க. சனிக்கிழமை எடுத்து வச்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சா கூட எடுத்து வச்சதை ஒரு உடம்புக்கு குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகி ஒரு ஃப்ரெஷ்அப் ஆயின் வந்து எடுத்து வச்சதை போட்டுன்னு வந்தீங்கன்னா, நான் சொல்கிறேன் 6:35 வந்துடுவீங்க. முடியுமா முடியாதா? நான் எதுக்கு சொல்ல தெரியுங்களா? இது வந்து தேவனை கனம் பண்ணுகிற ஒரு செயல். ஆமே. சரி, அப்போ நீங்கள் கனம் பண்ணுங்க. உலகத்தில் யோசிச்சு பாருங்க, அவன் வந்து அவன் கும்பிடுதான் வேணாம் நம்மளுக்கு, அவன் எதனா கும்பிட்டுன்னு போகிறான். ஆனால் நீங்கள் நான் வணங்குறது எல்லா தெய்வங்களையும் நியாயம் விசாரிக்கிற தெய்வத்தை வணங்குறோம். எல்லா தேவர்களையும் நீதி செலுத்துகிற தெய்வம், எல்லா தேவர்களுக்கும் தண்டனை கொடுக்கிற பெரிய தெய்வத்தை வணங்கின்னு இருக்கிறோம். அப்போ நீங்கள் நான் எப்படி இருக்கணும்? அவனே அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்? நம்ம எப்படிங்க இருக்கிறோம்? நான் சொல்கிறேன், அதுக்கு தான் நான் சொல்கிறேன், கர்த்தரை ஹானர் பண்ணுங்க, கர்த்தரை கனம் பண்ணுங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, அந்த 12வது வசனம், எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். என்னது அந்த நானே கர்த்தன்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? நான் தான் என் தெய்வம். என்னது? நான் தான் தெய்வம், நானே கர்த்தன்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒரு பிள்ளைகிட்ட வந்து கேட்குறாங்க டீச்சரு, யார் அவங்க அப்பா, யார் அவங்க அப்பான்ட்டு. அது போல் அப்படியே பேபேன்னு எல்லாரையும் பார்த்துட்டு முடிச்சுருக்குது. நீங்களும் அந்த கூட்டத்தில் தான் இருக்கிறீங்க, முடிச்சுருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு வந்து நான் தாங்க சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? எப்படி சொல்லுவோம்? நான் தாங்க அப்பா சொல்லுவோம். அதை தான் சொல்கிறாரு, நானே கர்த்தர். ஏன்னா நிறைய பேர் என்ன வச்சு முடிச்சுருக்கிறான், எது சாமின்ட்டு. பைபிளில் போட்டிருக்குது. ஒரு இடத்துல ஒரு ஊரில் பவுல் போய் ஊழியம் செஞ்சார். எல்லா சாமிக்கும் கோயில் கட்டி வச்சுக்கிறான்னா. படிப்புக்கு ஒரு சாமி, வீரத்துக்கு ஒரு சாமி, எல்லாத்துக்கும் நிறைய கோயில் இருக்குதான். கோயில் கட்டணும், கடைசியாக ஒரு கோயில் கட்டி வச்சுக்கிறான். அந்த சாமிக்கு பேர் என்னன்னா அறியப்படாத தேவனுக்கு. என்ன கடவுள்? தெரியாத கடவுளுக்கு ஒரு கோயில்.
மனுஷன் எந்த அளவுக்கு போயிட்டா பாருங்க. மனுஷனுக்கு எதுல கடவுள்ன்றதுல கன்ஃபியூஸ் ஆகி கடைசியில் எங்கே போயிட்டான்? எனக்கு தெரியாத ஏதாவது ஒரு கடவுள் இருக்கலாம், சரி அதுக்கும் ஒரு கோயிலை கட்டி வைப்போம். அவன் கட்டி வச்சுக்கிறான். தெரியாத கடவுளுக்கு ஒரு கோவில் தமிழில் இருக்குது. அறியப்படாத தேவனுக்கு பவுல் பார்த்தார், உள்ள நுழைஞ்சாரு, சொன்னாரு, நீ கட்டி வச்சிருக்க கோயிலில் ஒரு கோயில், முக்கியமான கோயில் நான் சொல்றேன், அறியப்படாத தேவன் சொன்னிய, அந்த அறியப்படாத தேவனாகிய இயேசுவை நான் உனக்கு சொல்றேன் சொல்லி பிரசங்கப்பட்டாரு. அல்லேலூயா. இன்னைக்கும் பாருங்க, மனுஷன் அப்படிதான் வாழ்ந்துருக்கிறான். மனுஷன் வீட்டில் 1000 சாமி போட்டோ இருந்தாலும் அவன் வெளியில பேசும்போது என்ன சொல்றான்னா, எல்லாத்துக்கு மேல ஒரு சக்தி ஒன்று இருக்குது, எல்லாத்துக்கு மேல ஒரு சக்தி இருக்குது, அது கடவுள், நான் நம்புறேன், அந்த சக்தி தான்பா இயேசு. ஆனா ஏத்துக்க மாட்டான். ஏன்னா அவன் மதத்துல ஊறி போயிருக்கிறான், ஜாதியில ஊறி போயிருக்கிறான், அவன் ஊர் பெருமையில ஊறி போயிருக்கிறான், அதனால ஏத்துக்க மாட்டான். ஆனா அந்த தான் இயேசு. பாருங்க, இங்க பாருங்க, வசனம் ரொம்ப சொல்ல, அவர் எகிப்து தேவர்களின் மேல நீதியை செலுத்துன்னு சொல்லிட்டு சொல்றாரு, நானே கர்த்தர். நீங்க திருவிருந்து எடுக்கும் போது நீங்க பயப்படக்கூடாது. குல தெய்வம் பண்ணிடும், கும்பிட்டு தெய்வம் பண்ணிடும், எதிர் வீட்டு சாமி பண்ணிடும், பக்கத்து வீட்டு சாமி பண்ணிடும், எங்க நான் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற சாமி எதனா பண்ணிடும். எந்த சாமியும் பண்ண முடியாது. நீங்க எப்பெல்லாம் திருவிருந்து எடுக்கிறீங்களோ அப்பெல்லாம் அது தலையில டம் டம்னு ஒன்று உழுது அடி. நீங்க திருவிருந்து எடுத்து பாருங்க. நீங்க வீட்டிலே கூட டெய்லி திருவிருந்து எடுக்கலாம், தெரியுங்களா? டெய்லி வெயிட்லேயே கொஞ்சம் திராட்சை ரசம் வச்சு கொஞ்சம் ரொட்டியை வச்சு என்ன பண்ணலாம், ஆண்டவரே உங்களுடைய புதிய உடன்படிக்கையை நினைவு கூறுகிறேன், இயேசு சிந்திய ரத்தத்துக்கு அடையாளமான இந்த ரசத்தை வைக்கிறேன், இயேசுவின் மாம்சத்துக்கு அடையாளமாக இந்த அப்பத்தை வைக்கிறேன், இதை ஆசீர்வதியும், இந்த திருவிருந்தில் பங்கெடுக்கிற என்னை தகுதிப்படுத்தும் சொல்லிட்டு நீங்க டெய்லி கூட திருவிருந்து எடுக்கலாம். சில இடத்துலாம் சொல்லுவாங்க, எங்க சபையில் திருவிருந்து எடுத்தா நீ இன்னொரு சபையில் போய் எடுக்க கூடாது, தப்பு. பைபிள் அப்படி எங்கேயுமே போடல. இயேசு சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நீங்க மாசத்துல ஒரு நாள் எடுத்தா மாசத்துல ஒரு நாள் நினைவு கூறுறீங்க, டெய்லி எடுத்தீங்கன்னா என்ன பண்றீங்க, டெய்லி நினைவு கூறுகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப திருவிருந்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஆமென். சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம் ஆண்டவருடைய காரியங்களை குறித்து பார்க்கும்போது பாருங்க, இங்கே நடந்துச்சு. இவங்க இந்த யாத்திராகவும் பார்வோன்கிட்டே நடந்துச்சு. 8வது அதிகாரம் 17வது வசனம். டைம் இல்லை, குயிக்காக வாங்க கொஞ்சம். 8வது அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. இந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுதலை செய்வதற்கு அங்கே சில காரியங்கள்லாம் செய்கிறாரு. அந்த காரியங்கள்லாம் செய்யும்போது ஃபர்ஸ்ட் மோசே போனார், ஆரோன் போனாங்க. அந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் அவன் சாமியாக கும்பிட்டான். ஹலோ, தண்ணியெல்லாம் என்ன கும்பிட்டான்? ஆறெல்லாம் சாமின்னா, குளத்தெல்லாம் சாமின்னா, தண்ணியெல்லாம் சாமின்னா. கர்த்தர் அந்த சாமி மேலே கை வச்சாரு, தண்ணியெல்லாம் ரத்தமாக மாற்றினாரு. தண்ணியெல்லாம் ரத்தமாக மாற்றினாருங்க. மோசே ஆரோனும் போயிட்டு பார்வோன் குளிக்க போகிற தண்ணியிலேருந்து எல்லா தண்ணியும் அடிச்சாங்க, எல்லாம் ரத்தமாக மாறி போச்சு. அன்னைக்கு பார்வோன் நாத்தம் தான், அவர் நாத்த அடிச்சு ஊரே நாத்த அடிச்சிடுச்சு, எல்லாத்தையும் ரத்தமாக மாற்றி விட்டுட்டாங்க. இவன் பார்வோன் சொல்ல, ஏய் என்னையா அவன் சொல்கிறான், அவன் சாமி தான் உண்மையான சாமின்றான் அப்படின்னு மந்திரவாதிகளெல்லாம் பார்த்து கேட்டான். மந்திரம் சொன்னான், ஐயா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா, நம்ம சாமிக்கிட்டே கொஞ்சம் பவர் இருக்குது, காட்டலாம் வாங்க சொல்லிட்டு இவனை போய் என்ன பண்ணான்னா தண்ணியெல்லாம் ரத்தமாக மாற்றினா. படுபாவி, முட்டாள் சாமியாக இருக்குது. என்ன பண்ணிருக்கணும், ரத்தமாக மாறின தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றிருந்தா நான் சொல்லுவேன் புத்திசாலி சாமி. ஏற்கனவே அவன் தான் அடிச்சு எல்லா தண்ணியும் ரத்தமாக மாற்றி வச்சா, மோசையும் ஆரோனும் அடிச்சு எல்லா தண்ணியும் ரத்தமாக மாற்றி வச்சா, நீ என்ன பண்ண போயிட்டு நல்ல சாமியாக இருந்தா ரத்தத்தெல்லாம் நல்ல தண்ணியாக மாற்றி ஆசீர்வாதம் கொடுக்கணும். அது என்ன பண்ணுதுன்னா இதுவும் ரத்தம் இதுவும் அடிச்சு தண்ணியை ரத்தமாக மாற்றி விட்டுச்சு. கொஞ்ச நேரம் இருந்ததும் தீர்ந்து போச்சு. மோசே போய் கோலை போட்டாரு, போட்டா பாம்பா மாறிடுச்சு. சொல்றாரு, என்னையா அவன் வந்து சொல்றான், மோசே சொல்றாரு அவங்க சாமி தான் பெரிய சாமி, ஒரிஜினல் சாமின்றாரு. நான் நம்ம கும்பிட்றோம், இத்தனை வருஷமா கும்பிட்றோம், நம்ம சாமி எவ்வளோலாம் பண்ணியிருக்குது, என்ன சொல்றீங்க? என்ன மந்திரவாதிகளை பார்த்து கேட்டாரு, நம்ம சாமி பவரை கொஞ்சம் காட்டுங்கன்னாரு. எல்லாம் மந்திரவாதியும் வந்தானுங்க, எல்லா கோழியும் போட்டானுங்க, எல்லா கோழியும் பாம்பா மாறிடுச்சு. எல்லா மந்திரவாதியும் பார்க்குறாங்க பார்வனை. பார்வன் பார்க்குறாரு மோசையை, பத்தியா நீ கும்பிட்டு மட்டும் தான் சாமி கிடையாது, எங்ககிட்டயும் சாமி இருக்குது அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா மோசை போட்ட கோல் பாம்பா மாறிச்சுல, அது போய் எல்லா பாம்பையும் முழுகிடுச்சான். எல்லா பாம்பையும் முழுகிட்டு இது கம்முன்னு இருந்துச்சு. ஆண்டு சொல்றாரு, புடி இப்போ கையில், அது வாழாரு, பிடிச்ச கோல் ஆகி போச்சு. அவன் கையில் இருந்த கோலில் இப்போ யார்கிட்ட வந்துடுச்சு, எல்லா பவருக்கும் மேலான பவர் கிட்ட கீழே வந்துச்சு எல்லாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் வணங்குகிற ஆண்டவர் வந்து மற்ற தெய்வம் மாதிரி கிடையாதுங்க, எல்லாம் இவருடைய வல்லமைக்கு கீழே வந்துடும், இவருடைய அதிகாரத்துக்கு கீழே தான். எதுவும் இவருடைய அதிகாரத்தை தாண்டி கிடையாது.
எல்லாம் இவன் முழிக்கிறான். அவன் என்ன தவம் பண்ணானோ தெரியல, எப்படிலாம் போராடி ஒரு கோலை உண்டாக்கி மந்திர கோலை உண்டாக்கி வச்சானோ தெரியாது. எல்லா மந்திர கோலுக்கும் போச்சு. இப்படியே எல்லாம் செஞ்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுருந்தான். ஒரு இடத்துல பாருங்க என்ன ஆயிடுச்சு, தேவன் வந்து சொல்றாரு, நீ போய் அந்த பூமியை அடி, அடிச்ச புழுதியா போவோம், புழுதியெல்லாம் பேனா போவோம் சொன்னார். அதே மாதிரி அடிச்சானுங்க. இப்போ மந்திரவாதிங்க வந்தானுங்க. பார்வன் சொல்றாரு, அவன் சாமியை அவன் காட்டிட்டான், இப்போ நம்ம சாமி பவரை காட்டுக்கினாரு. அவங்க வந்து செஞ்சாங்களே, செய்ய முடியல. அவங்க வந்து செஞ்சா செய்ய முடியல. அப்போ அவன் என்ன சொல்றான் ஸ்டேட்மெண்ட், அதை தான் படிக்க போறோம் பாருங்க. யாத்திராகமம் 8:17. அப்படியே செய்தார்கள். எப்படி செஞ்சாங்க? எப்படி மோசையோ ஆரோனோ பூமி மண்ணில் கோலால் அடிச்சாங்க. உடனே ஒரு புழுதி என்ன பண்ணுச்சு, ஒரே தூசி தும்பமா பறந்துச்சு. அது பறந்ததெல்லாம் பேனா மாறிடுச்சு. இவனை வந்து அப்படியே செஞ்சான், கோலில் அடிக்கிறான், மண்ணு பறக்கும்னு பார்க்குறான், மண்ணும் பறக்கல, ஒன்றும் பறக்கல. அப்படியே செய்தார்கள். ஆரோன் பாருங்க, ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதி மேல் அடித்தான். அப்பொழுது அது மனிதன் மேலும் மிருக ஜீவன் மேலும் பேன்களாய் எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதி எல்லாம் பேன்களாயிற்று. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள். செய்தும் அவர்களால் கூடாமற் போயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. மந்திரவாதியும் செஞ்சான், செய்ய முடியல. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஆண்டவர் செய்கிற மாதிரிலாம் செய்ய முடியும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஆண்டவர் மாதிரிலாம் எந்த தெய்வத்தாலையும் செய்ய முடியாதுங்க. ஒரு குறிப்பிட்ட பேசிக் லெவலில் கொஞ்சம் செய்யும். ஏன்னா கவனிங்க, இந்த பேய் பிசாசெல்லாம் என்னன்னா பரலோகத்தில் தேவ தூதர்களாக இருந்தது. தேவன் வந்து அதை தள்ளினார். அது ஒரு பெரிய ரீசன் இருக்குது. அதை தள்ளிட்டார் இந்த பூமியில். பரலோகத்தை விட்டு போங்க நீங்களாம் வேணாம்னு சொல்லிட்டு தள்ளிட்டார். கீழே விழுந்த இந்த தேவ தூதர்கள் தான் பேயம் பிசாசுகளும் என்ன பண்ணிக்கின்னு மக்களை ஏமாத்திட்டு இருக்குது. இதுதான் என்ன பண்ணுது, ஒரு சிலையை வச்சு நீ சாமின்னா உடனே அது வந்து நின்றுக்கும். நின்றுன்னு அது சில வேலையெல்லாம் செய்யும். ஏன்னா அது வந்து என்னன்னா தேவனை போல மாறணும்னு ஆசைப்பட்டுச்சு, தேவன் தள்ளிட்டாரு. அதனால் இங்கே வந்து நீங்கள் யாரெல்லாம் தேவனுக்கு பதிலாக கும்பிடுறீங்களோ அதுக்கு பின்னாடிலாம் அது வந்து நின்றுக்கும். எதெல்லாம் தெய்வத்துக்கு இணையாக வச்சு நீங்கள் கும்பிட ஆரம்பிக்கிறீங்களோ அதுக்கு பின்னாடிலாம் இந்த பேய் விழுந்து போன தேவ தூதர்கள் பேயா பிசாசாக இருக்கிறாங்களே இதுக்கு வந்து நின்றுக்குன்னு சில வேலையெல்லாம் செய்யும். செய்யாமல் இருக்க அது செய்யும். நீ எந்த உருவம் வச்சாலும் வரும், மனுஷ உருவம் வச்சாலும் வரும், உருவம் வச்சாலும் வரும். இல்லை வேறு ஏதாவது ஒரு உருவம் வச்சுன்னா எந்த உருவம் வச்சாலும் இந்த பேய் பிசாசுகள் பின்னாடி வந்து சில வேலைகள்லாம் செய்யும். மனுஷனுக்கு சில நல்லதெல்லாம் செய்யும், சில காரியங்கள்லாம் செய்யும். ஆனால் நான் சொல்கிறேன், இதெல்லாம் தெய்வம் கிடையாது, தெய்வம் ஒருத்தர் தான். ஏன்னா பாருங்க, இங்கே வசனம் சொல்லுது, எகிப்து தேசத்தில் மோசே செய்த எல்லாவற்றையும் மந்திரவாதிகள் செய்தாங்க, ஆனால் எல்லாவற்றையும் செய்ய முடியல. ஒரு இடத்துல வரும்போது வசனம் சொல்லுகிறது, மந்திரவாதிகளும் அப்படி செய்தும் அவர்கள் கூடாமல் போயிற்று. பேன்கள் மனிதர் மேலும் மிருக ஜீவன் மேலும் இருந்தன. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள். என்ன சொல்றாங்க? அவன் சொல்றான், இதுதாயா மெய்யான சாமி, இவர் தாயா மெய்யான சாமி. நம்மளாம் வச்சிருக்கிற முதலையும் மீனும் மானும் சாமி கிடையாது. நம்மளாம் கும்பிடுற மிருகங்களும் சூரியனும் சந்திரனும் சாமி கிடையாதியா, அதெல்லாம் சாமி கிடையாதியா, இவர் தாயா மெய்யான சாமி. முடியல, ஏன்னா அவர் செஞ்சதை செய்ய முடியல. மந்திரவாதிகளுடைய ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன், நீங்க வணங்குகிற ஆண்டவர் பெரியவர், நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர். இவரை மீறி எந்த பிசாசோ எந்த தெய்வமோ எந்த குல தெய்வமோ கூட உங்க தலையில் இருக்கிற ஒரு முடிய கூட எடுக்க முடியாதுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவங்க பயப்படுறாங்க. அமாவாசை ஆன பயம், பௌர்ணமி ஆன பயம், வெள்ளிக்கிழமை ஆன பயம், செவ்வாய்க்கிழமை ஆன பயம், ஒரு மந்திரவாதி வந்த பயம், குடுகுடுப்புக்காரன் வந்த பயம், எல்லாத்துக்கும் பயந்து. நான் சொல்றேன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர், எல்லா தேவர்களும் தண்டிக்கக்கூடிய தேவன், எல்லா தெய்வங்கள் மேலும் நீதியை நியாய தீர்ப்பை செலுத்தக்கூடிய தேவன். இதெல்லாம் உள்ள நல்லா இறங்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த மெசேஜ் எல்லாம் நீங்க யூடியூப்ல போய் 10 முறை கேட்கணும். எனக்கு நிறைய வியூஸ் வரணும், உங்களுக்கு நல்ல உள்ள என்ன ஆகணும், ஸ்ட்ராங் ஆகணும். அல்லேலூயா. பாருங்க யாருங்க இருக்கிறாங்க, ஆண்டவர் பாருங்க சொல்றாங்க. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். இது ஒன்று நடந்ததா? இன்னொரு இடத்துல காட்டி முடிச்சிடுறேன். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும்
பெலிஸ்தருக்கும் யுத்தம் நடக்குது. இந்த பெலிஸ்தர்கள் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஜெயிச்சிட்டாங்க. ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை ஜெயிச்சாங்க அப்படின்னா, கடவுள் அவங்க கூட இருந்தாலும் அந்த கடவுளை கும்பிட்ட ஏலி, ஓப்னி பினகாஸ், ஏலியுடைய 2 பசங்க ஓப்னி பினகாஸ், இந்த 2 பேருங்க என்ன பண்ணாங்கன்னா துன்மார்க்கமாக நடந்தாங்க. ஏலி நல்ல தாத்தா, நல்ல பாஸ்டரு. ஆனால் இந்த பசங்க 2 பேருக்கு பாருங்க, ஓப்னி பினகாஸ் பொல்லாத பசங்க. வசனம் சொல்லுது, அந்த கோயிலாண்டியே விபச்சாரம் பண்ணினார்கள். கவனிங்க, கோயிலாண்டி என்ன பண்ணாங்களா, விபச்சாரம் பண்ணினார்கள். யாரு? ஓப்னி பினகாஸ். தேவன் வெறுத்துட்டாரு, தேவனுடைய தண்டனை இவன் மேலே வந்துடுச்சு. புரியுதுங்களா? அதே மாதிரி அந்த கோயிலுக்கு காணிக்கை எடுத்துன்னு வரவங்க கிட்ட அவங்க சொல்லணும், பலி செலுத்தும் போது என்ன பண்ணணுமா, அதை பலி செலுத்துந்த அவிக்கணும். அது வேற பலி, சர்வாங்க தகன பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, பலி செலுத்த வருவாங்க. அதை அவிக்கணும், பலி செலுத்திட்டு அதை அவிக்கணும். அப்படின்னும் போது இவனா சொல்கிறான், தண்ணியிலலாம் போடக்கூடாது, நான் அது மொறுமொறுன்னு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பானையில் வேகும் போது ஒரு சூலாயுதம் மாதிரி இருக்கும், அந்த சூலாயுதத்தில் குத்தி கறியை எடுத்து இவன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டான்லாம். அதனால ஜனங்கள் தேவனுக்கு காணிக்கை செலுத்துறதுல அவங்களுக்கு அவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்துதான். அவங்க என்ன நினைக்கிறாங்க, கடவுளுக்கு தான் கொண்டு வந்தான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், கடவுளுக்கு போய் சேர்த்துக்கு முன்னாடியே பாதியிலே எடுத்து யூஸ் பண்ணுறான் இந்த காணிக்கைகள் எல்லாம். இதெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இவன் ரொம்ப அநியாயம் பண்ணிருக்காங்க. யார்? ஓப்னி பினகாஸ் 2 பேர். இந்த ஓப்னி பினகாஸ் ரொம்ப அமகலம் பண்ணுறாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு சாமுவேல் கிட்ட, இவங்க ரொம்ப அமகலம் பண்ணுறாங்க, ஒரு யுத்தம் வரப்போது எல்லாம் காலியாக போகிறாங்கன்னு சொல்லிட்டாரு. சாமுவேல் கிட்ட சொல்லிட்டாரு. அதே போல் யுத்தம் வந்துச்சு, யுத்தத்தில் தோக்குறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தோக்கிறதுக்கு காரணம் என்ன? ஓப்னி பினகாஸ் 2 பேர். அல்லேலூயா. இவன் சரியில்லாதனால ஊரே அழிதுங்க. இந்த 2 பேர் சரியில்லாதனால ஊரே என்ன பண்ணுது, அழிது. நான் சொல்கிறேன், பாஸ்டர் நல்லவராக இருந்தால் உங்களுடைய அந்த சபைக்கு வருகிற மக்கள் நல்லா இருப்பாங்க, ஆசீர்வாதம். புரியுதுங்களா? ஒரு ஊழியக்கார் தவறு செய்யும்போது, ஒரு ஊழியக்கார் சரியில்லாமல் போகும்பொழுது அந்த சபைக்கு போகிற மக்கள் எல்லாரும் அதனால் பாதிக்கப்படுவாங்க. அப்போ பாருங்க, இந்த ஓப்னி பினகாஸ் சரியில்லை, அந்த ஊருக்கே பெரிய நஷ்டம், ஊருக்கே பெரிய தோல்வி. இப்படி யுத்தத்தில் தோக்குறாங்க, ஜெயிக்க முடியலன்னு தெரிஞ்சு போச்சு. இவனா யோசிக்கிறான் டக்குன்னு, சரி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எடுத்துன்னு வருவோம். ஏன்னா கர்த்தர் எங்கே இருக்கிறார்? உடன்படிக்கை பெட்டியோட இருக்கிறார். வசனம் சொல்லுது, உடன்படிக்கை பெட்டியை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கணும், அங்கே நான் வாசம் பண்ணணும்னு சொன்னார். சரி உடன்படிக்கை பெட்டி எடுத்துன்னு வந்தால் கர்த்தர் வருவார், கர்த்தர் வந்தால் இவெல்லாம் காலி ஆகிடுவான்ட்டு உடன்படிக்கை பெட்டி எடுத்துன்னு போனான்ல. எங்கே சண்டை நடக்கிற இடத்துல கர்த்தர் கூட போகல, பெட்டி மட்டும் போச்சு. அவன் இவனை பிடிச்சது இல்லாமல் பெட்டியும் பிடிச்சிட்டான். உடன்படிக்கை பெட்டியும் பிடிப்பட்டது. ஓப்னி பினகாஸ் செத்தாங்க, உடன்படிக்கை பெட்டி பிடிப்பட்டது. அவன் எடுத்துன்னு போனான். எடுத்து போய் என்ன சொன்னா, கேட்குறான், என்னடா இதுன்னா, அவங்க சாமி இருக்கிற இடமா? அப்படியா, நம்ம சாமி இருக்கிற இடத்துல வைடா. அவங்க சாமி எங்கே எடுத்து போய் வைக்கணும்? அவனுக்கு அந்த அறிவு இருக்குதுங்க. சாமி, நான் சொல்லட்டுங்களா, அவனுக்குலாம் அந்த அறிவு இருக்குது. சாமி அந்த மரியாதை கொடுக்கணும், சாமியை எப்படி கும்பிடணும். நான் யோசிச்சு பார்க்குறேங்க, நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன் கூட கொஞ்சம் பழகி இருக்கிறேன். 5 மணிக்கு எழுந்திருப்பாருங்க அந்த ஆள். கோடி கோடியாக இருக்குதுங்க படம். நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை, நம்ம 10 மணிக்கு எழுச்சிக்கிறோம். அந்த ஆள்கிட்ட எண்ண முடியாத அளவு கோடி கோடியாகுது. காலையில் 5 மணிக்கு எழுந்துருச்சு, வீட்டெல்லாம் இது பண்ணி அவ்வளோ பண்ணிட்டு வீடு ஃபுல்லாக அப்படியே ஒரே சாம்பிராணி புகை மண்டலமாக இருக்கும். ஒரே அந்த மந்திரம்லாம் ஓதிக்கின்னு இருக்கும். ஒரு முறை 5 மணி எதுக்கோ ஒரு முக்கியமான ஒரு பார்த்து பேசுறதுக்காக ரொம்ப எங்கே அர்ஜென்ட்டாக போகிறேன், ஒரு 5 மணிக்கு வாப்பா பேசணுன்ட்டாரு. போனால் 5 மணிக்கு போனால் அவர் வீடே பாருங்கள், அவ்வளோ வீட்டெல்லாம் கழுவி அவர் எத்தனை மணிக்கு எல்லாம் செஞ்சுருப்பார். 5 மணிக்கு போகும்போதே அங்கே பக்தி பரவசம் வழிஞ்சு ஓடுது. அப்போ அவர் எப்போ அழிச்சு இதெல்லாம் செஞ்சுருப்பாங்க. அவங்களாம் அவ்வளோ பக்தியாக இருக்கிறாங்க. அங்கே நான் சொல்கிறேன், அவங்களுடைய பக்தியை விட அதிக பக்தி நமக்கு தான் இருக்கணும். ஏன்னா நீங்களும் நானும் வணங்குகிற தேவன் பெரிய தேவன். அல்லேலூயா. பாருங்க, அவனுக்கு தெரியுது சாமி பெட்டியை எங்கே வைக்கணும், கோயிலில் வைக்கணும் சொல்லிட்டு எடுத்துன்னு போயிட்டு அவன் ஒரு சாமி கும்பிட்டான். அந்த சாமி பேர் தாகோன். அந்த சாமி பேர்னா தாகோன். சாமிங்கெல்லாம் நிறைய பேர் வைப்பாங்க இந்த உலகத்தில் மக்களுங்க, வித்தியாசமாக பேர் வைப்பாங்க. அவன் இஷ்டம்தான், அது கேட்க யாரும் கிடையாது. சாமியை கேட்க முடியாது, ஏன்டா எனக்கு இந்த பேரை வச்சுட்டு. அவன் என்ன வேணாலும் வைப்பான். புரியுதுங்களா? நம்ம ஊர்லேயே பாருங்க, ஒரு விநாயகர்ன்ற ஒரு பேருக்கு எத்தனை பேர் வைக்கிறான் பாருங்க. அது கேட்குதா, என் பேர் இருந்தாடா, ஏடா பேரெல்லாம் மாத்துற? அதுவே கேட்க முடியாது, யாரும் கேட்க முடியாது. அவன் வைப்பான், என்ன பேர் வேணாலும் வைப்பான். தாகோன் அப்படின்னு வச்சுக்கின்னு அவன் கும்பிட்டு இருக்கிறான். இவன் எத்தனை போய் உடன்படிக்கை போயிட்டு அங்கே வச்சான் பாருங்க. என்ன நடந்து தான் படிக்க போகிறோம். எடுத்துக்கங்க 1 சாமுவேல் 5வது அதிகாரம் 3, 4, 5 இந்த 5 வசனத்தை வாசித்து முடிச்சிடுறேன். இவன் இந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்து போய் அவன் வச்சான் பாருங்க.
அஸ்தோத் ஊரார் எடுத்துட்டீங்களா? கொஞ்சம் பாருங்க, அப்படியே பைபிளை பாருங்க, நான் சொல்றதையும் கேளுங்க. அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையில முகங்குப்புற விழுந்து கிடந்தது. இவன் என்ன பண்ணா? இதுவும் சாமி தான். எது? உடன்படிக்கை பெட்டியும் சாமி தான், நம்ம சாமியும் சாமி தான். இந்த சாமி எப்படி நிற்குது? பெருசா நிற்குது, பெருசா நிற்குது. இது பெட்டி தான். ஆனால் இந்த சாமி பொருளை சாமி கிட்ட தான் வைக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போய் வச்சான் பாருங்க. அந்த வச்சுட்டு இவன் மறுநாள் காலையில் போய் பார்த்தா அவ்வளோ பெரிய சிலை என்ன பண்ணி கிடக்குதான்? விழுந்து போய் கிடக்குது. நான் சொல்றேன், ஆண்டவருக்கு முன்னாடி எந்த தெய்வமும் நிற்க முடியாது. இந்த உலகத்தில் எந்த மனுஷன் எந்த தெய்வம் கும்பிட்டாலும் அதெல்லாம் இவருக்கு முன்னாடி விழுந்துடும். மனுஷங்களுக்கு தெரிய மாட்டேன்து, அவனுக்கு தெரியல. அவனா சொல்றான் அஸ்தோத் ஊரார். அவனா நினைக்கிறான் நம்ம சாமி பெரிய சாமி பெருசா நிற்குது. பாருங்க, பிசாசு ஏமாத்தான் மக்களை. அவன் சின்ன உருவத்தில் நின்னா மனுஷன் நம்மளை மதிக்க மாட்டான்னு சொல்லிட்டு கட்டுறா 100 அடி உயரத்துலன்றான், 200 அடி உயரத்தில் கட்டுறா. இவன் எதுக்கு சாமியை பெருசாக? நான் கட்டுறேன், நான் கேட்குறேன், சாமிக்கு பவர் இருந்தா என்ன? சாமிக்கு பவர் இருந்தா அதை எதுக்கு இவ்வளோ பெருசாக கட்டி பார்க்கணும்? அதுக்கு பவரை நீவும் பலத்தில் கூட்டுற. அதுக்கு பவர் எப்படி கூட்டுற? இவனுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. இவன் பாருங்க, மனுஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் 6 அடியில் வச்சு கும்பிட்டான், அப்புறம் கொஞ்சம் 7 அடி ஆக்கினான், 8 அடி ஆக்கினான், அப்புறம் 10 அடி ஆக்கினான். ஏன்னா இவனுக்கு நம்பிக்கை குறைய குறைய நம்பிக்கை ஏற்றுறதுக்கு என்ன பண்ணுறான்? அதுக்கு ஹைட்டை ஏற்றுறான். இவனுக்கு நம்பிக்கை ஏற்றுக்கு அதுக்கு ஹைட்டை ஏற்றுறான். இப்படியே ஏற்றி இன்னைக்கு எத்தனை அடிக்கு ஏற்றிட்டான்? 150 அடிக்கு ஏற்றி இருக்கிறான். அதை நான் கேட்குறேன், நீ 6 அடியில் வச்சாலும் அதுதான், அதே உருவம் தான். 150 அடி வச்சாலும் அதே உருவம் தான். இன்னும் லாபம் வந்துச்சு உனக்கு 150 அடி வச்சதுனால? என்ன தெரியுமா? இவன் நம்பிக்கை ஏற்றுறான். அவர் நினைக்கிறாரு நம்ம பெருசாக கட்டிட்டோம், சாமி பவர்லாம் பெருசாகிடும்ட்டு. அது அவ்வளோதான். நீ 150 அடியில் 200 அடியில் 300 அடி வச்சா கூட அது பவர் இயேசுவின் நாமத்துக்கு கீழே தான் ஒழிய இயேசுவின் நாமத்தை தாண்டி வரவே முடியாது. எவ்வளோ அடி வேணாலும் தூக்கு, 1000 அடி கூட தூக்கி வை, நோ ப்ராப்ளம். ஆனால் கிறிஸ்தவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பயப்படக்கூடாது. அது ஹைட்டை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. அது எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் உங்கள் காலுக்கு கீழே தான். அதோடைய வல்லமைகள், அதோடைய அதிகாரங்கள், அதோடைய ஆளுகைகள்லாம் உங்கள் காலுக்கு கீழே தான். அல்லேலூயா. பாருங்க, வசனம் சொல்லுது, அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்த போது இதோ தாகோன். யாரு? அவள் தான் கோன். கோன்ல கான். அவர் கான் ஆயிட்டாரு. கோன் இப்ப என்ன ஆயிட்டாரு? கான் ஆயிட்டாரு. கான்னா போய் போச்சு. அவள் தான் போயிட்டார். அவரு காலை எழுந்து பார்த்தா பெட்டி அங்கே தான் இருக்குது. இவர் உழுந்து போய் கிடக்கிறாரு. இவனுக்கு என்ன பண்ணாங்க பாருங்க, வீழ்ந்துக்கிறது. அப்போது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்தில் திரும்பவும் நிறுத்தினார்கள். அதாலேயே எழுச்சி நிற்க முடியல. அதை தூக்கி வைக்கிறதுக்கு 10 பேர் தேவைப்படுது. ஹலோ, நான் இவ்வளோ பேசுகிறேன், எந்த சாமிக்காக சக்தி இருந்தால் அது என்னை மோத்துட்டோம் என்கிட்ட. ஆனால் அது வராது. எவனோ மனுஷன் தான் வரும் அதுக்கு உக்காலத்து. அது வராது. நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு அவ்வளோ பவர் இருந்தால் நீ கம்முனுடுறா. மனுஷனை பார்த்து சொல்கிறேன், நீ கம்முனுடுறா, அதை அனுப்புடா, வரட்டும் என்கிட்ட. நீ தாகோனா அனுப்பு, இல்லை வேற ஏதாவது கோணனா அனுப்பு, என்கிட்ட பார்க்கட்டும். நீ அதுக்கு வர? அதுக்கு பவர் இல்லைன்றதா நீ வர. அது பவர் தான். அது என்ன செய்ய முடியுமோ செய்யட்டுமே. நான் சொல்கிறேன், ஒன்றும் பண்ண முடியாது. சவால் விட்டு சொல்கிறேன், ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், பாருங்க, இப்போ விழுந்து போச்சு. இவனே தூக்குறான், இவனே நிறுத்துறான், எல்லாம் பண்ணிட்டு போகிறான். பண்ணிட்டு வச்சுட்டு பூஜையெல்லாம் போட்டு போயிட்டான். மறுநாள் வரான், போய் வச்சுட்டு மறுநாள் வந்தான் பாருங்க. அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்த போது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையில முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல், நேற்று தான் விழுந்து கிடந்துச்சு ஃபர்ஸ்ட் லெவல் தண்டனை. செகண்ட் லெவல் தண்டனை பார்த்தீங்கன்னா விழுந்தது மட்டும் கிடையாது, தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைந்து கிடந்தது. உடச்சி போட்டார் ஆண்டவர். அவர் தெரியும் ஆண்டவருக்கு, இதை முழுசா வச்சா இவ தூக்கி நிறுத்தி விட்டு போவா. கவனிங்க, இதெல்லாம் எதை காட்டு தெரியுங்களா? அவர் ஒருத்தர் தான் தெய்வம். இந்த உலகத்திலேயே அவர் ஒருத்தர் தான் தெய்வம். மனுஷன் தூக்கி நிறுத்துறது தான் தெய்வம் கிடையாது. மனுஷனை தூக்கி நிறுத்துகிற தெய்வமே தெய்வம். நீ தூக்கி நிறுத்துறது தெய்வம் கிடையாதுயா. உன்னை தூக்கி நிறுத்தும் பார் மேல, அதுதான் தெய்வம்.
நீ சும்மா இவன் தூக்கின்னு இவர் தூக்கின்னு ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்துட்டு பவனி வந்தார். அவர் எங்கே வந்தார்? நீ தூக்கின்னு போட. ஆற்றில் இறங்கினார். அவர் எங்கே ஆற்றுல இறங்கினாரு? நீயே சேர்த்து இறங்கின. அவரை வச்சுக்கின்னு வீதி உலா வந்தார். நீ தான் ஏன் தூக்கி நிறுத்தணும்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவரோ மெய்யான தேவன். வசனம் சொல்லுது ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகள்லாம் இயேசுநாதரை கும்பிட்றதுக்கு 6:30 மணிக்கே வந்துடணும், 7 மணி சர்ச்சைக்கு. இவ்வளோ பெரிய கடவுளை கும்பிடுறீங்க, எப்படி இருக்கிறீங்க? விசுவாசத்தில் இருக்கணும், தைரியத்தில் இருக்கணும். சும்மா வந்து பில்லி சூனியாவே காத்து கருப்பு பேய் பிசாசு அது இது லொட்டு லொசுக்கெல்லாம் சொல்லி தெரியக்கூடாது. உங்கள் கையில் இயேசுவின் நாமம் இருக்குது. பேசுங்க. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், போ பிசாசே. நீங்கள் சொன்னால் ஓடும். விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் அவனை. என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள். யார் துரத்துவாங்க? பாஸ்டர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவனை. அப்படியே சொன்னார். விசுவாசிகள் யாரு? விசுவாசிகள் ஒரு அல்லேலூயா. அப்போ நீங்களாம் பேய துரத்துவீங்க. ஆமேன் ஆமேன் சொல்லலாம். அதனால் அந்த பவரில் எனக்கு வந்துட்டு ஆட்டவர. சரிங்க. மறுநாள் வந்து பார்த்தா அதோடைய தலை 2 கையும் எங்கே கிடக்குதான்? வாசல் மேலே உடஞ்சி கிடக்குதான். உடல் மாத்திரம் மீதியாக இருந்தது. தாகோனுக்கு எது மாத்திரம் மீதியாக இருந்ததா? உடம்பு மட்டும் தான் மீதியாக இருக்குது. அன்றைக்கி அவங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. அப்போ கூட புத்தி வர மாட்டேன்து. இவர் தாண்டா மெய்யான கடவுள், இவரை கும்பிடணும், என்ன வழின்னு யோசிக்க மாட்டேன்றான். அதை சரி பண்ணி வச்சுட்டு தான் யோசிக்கிறான ஒழிய மெய்யான தெய்வத்தை காண்கிற அறிகிற அறிவு மனுஷனுக்கு வரல பாருங்க. அதனால் என்ன பண்ணிட்டானா, அதனால் இந்நாள் வரைக்கும் தாகோனின் பூசாரிகளும் தாகோனின் கோவிலுக்குள் பிரவேசிக்கிற யாவரும் அஸ்தோரத்தில் இருக்கிற தாகோனுடைய வாசற்படியை மிதிக்கிறதில்லை. கோயில் வாசப்படியை மிதிக்கக்கூடாது. பார்த்துருக்கீங்களா? கோயில் வாசப்படி என்ன பண்ணக்கூடாது? மிதிக்கக்கூடாது. தொட்டு கும்பிட்டு தான் உள்ளே போகணும். ஏன் இந்த முறை வந்துச்சுன்னா, சாமி தலை வாசப்படியில் இருந்துச்சு. அவன் இன்னி வரைக்கும் அவனுக்கு என்ன நினைப்புனா, சாமி தலை எங்கே இருக்குது? அவன் தொட்டு கும்பிடும் போது என்ன சொல்கிறான் தெரியுமா? இயேசுவே பெரியவர்ன்றான். ஏன்னா தலையை உடச்சி இங்கே போட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அதனால் எங்கள் சாமி தலை இங்கே விழுதுனா நாங்கள் வாசப்படியை மிதிக்க மாட்டோம், தொட்டு கும்பிட்டு தான் உள்ளே போவோம். நான் சொல்கிறேன், நம் தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். நீங்கள் பயப்படக்கூடாதுங்க. சும்மா இந்த குலசாமி வந்து நீங்கள் ஊருக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களை சும்மா மிரட்டுவாங்க. நான் சொல்கிறேன், ஊருக்கெல்லாம் போனீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் இருக்கும். எல்லா மனுஷனுக்கும் கஷ்டம் இருக்குங்க. எல்லாருக்கும் சில கஷ்ட நஷ்டம்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் அவனா சொல்கிறான், போன உடனே நீ குலசாமிக்கு பொங்கல் வைக்கல, பலி செலுத்தல, அதுதான் குலசாமி மேலே கோபமாக இருக்குது. நீ சொல்லுங்கள், குலசாமியை விட பெரிய சாமி கிட்ட போயிட்ட அப்படி ஓரமாக போய் நிற்க சொல்லாத. அங்கே போய் குலசாமி சொல்லுதுன்னு சொல்லி பேச்ச கட்டி பொங்கல் வச்ச குலசாமியை கூட சேர்த்து உன்னையும் மிதிச்சு போட்டு வர ஆண்டவர். குலசாமி தலையை உடைக்கும் போது உன் தலையை சேர்ந்து உடஞ்சி போயிடும். ஆமாம், உங்களுக்கு போக்கல் அவருக்கு அதுக்கும் போக்கல் தான். ஆமாம் ஆமாம், டபுள் போக்கல் ஆகிடும். ஜாக்கிரதை. நான் எதுவும் சொல்கிறேன்னா, நீங்களாம் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க தெரியும், எங்கே போவீங்கன்னு தெரியும், என்ன சொல்லுவானோ தெரியும் எனக்கு. அவன் சொல்கிற டெக்னிக்கே அதுதான். நீ குலசாமியை விட்டுட்ட, குலசாமியை கும்பிடல, குலசாமியை பூஜை செய்யலை, குலசாமிக்கு பலி செலுத்தல, அதுதான் எல்லாருக்கும் தான் கஷ்டம். சொல்கிறவனுக்கு மட்டும் அப்படி ஜெகஜோதிக்கிறானா, அவனுக்கு 1008 கஷ்டங்குது. குலசாமியை கும்பிட்டு குலசாமிக்கு வருஷத்துக்கு 2 பலி விட்டுக்குன்னு எல்லாருக்கும் உனக்கும் இருக்குல்ல, உன்னை மட்டும் என்ன ஜெகஜோதி ஆகிட்டியா? இல்லை, நம்ம யோசிக்க மாட்டோம். ஒன்று ஆமாம் இருக்கலாம், சரி யாருக்கு தெரியாம ஒரு பொங்க வச்சிருவோம். ஜாக்கிரதை, கர்த்தர் பார்க்குறாரு. நான் சொல்கிறேன், எகிப்தின் தேவர்கள் மேலே நீதி சொல்கிறேன். நான் சொல்கிறேன், எப்போல்லாம் நீங்கள் திருவிருந்து எடுக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு விரோதமாக போராடுகிற எல்லாம் பிசாசின் மேலே, அசுத்த ஆவிகள் மேலே, எல்லா விதமான அந்தகார சக்தி மேலே தேவன் நீதியை செலுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. திருவிருந்து என்ன பண்ணணும்? சீக்கிரமாக எல்லாரும் பங்கெடுக்கணும். பங்கெடுக்காதவங்களாம் பங்கெடுக்கணும். ஞானசானம் எடுக்கிறவங்களாம் ஞானசானம் எடுத்துட்டு திருவிருந்தில் பங்கெடுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், செபிக்கலாம். கொஞ்சம் கடகடன்னு எழுந்துருக்க டைம் இல்லை, நானே ரொம்ப நேரம் ஆக்கிட்டேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நாளில் இந்த நல்ல வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எகிப்து தேவர்கள் மேலே நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர்ன்னு சொன்னீங்க. அப்போ நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் தான்ப்பா கர்த்தர், நீங்கள் தான் தெய்வம், நீங்கள் தான் ராஜாதி ராஜா, நீங்கள் தான் கர்த்தாதி கர்த்தர், நீங்கள் தான் தேவாதி தேவன். ஆண்டவரே, இந்த பூமியில் இருக்கிற எல்லா தெய்வங்களை பார்க்கலாம் நீர் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறீர் என்று நாங்கள் இயேசுவின் நாமத்தில் உம்மை அறிக்கை பண்ணுகிறோம். ஆண்டவரே,
ஓ ராபா ஷப ரக மனதோ ரகல் ரே மல்தோ ரகம் துரிபனமோ. ஆண்டவரே, எல்லா தாகோனை போல இருக்கிற ஆண்டவரே, எகிப்தின் தேவர்களைப் போல இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகள், எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள் மேல இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே கர்த்தருடைய நீதி வெளிப்படுவதாக, அதனுடைய எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே, அதனுடைய கைகள் உடைக்கப்படுவதாக, அதனுடைய தலைகள் உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக அவைகள் விழுந்து போனது போல அப்பா, உடன்படிக்கை பெட்டி ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு முன்பாக. ஆண்டவரே, தாகோனை போல இருக்கிற எல்லா விக்கிரக ஆவிகள், பிசாசின் வலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் விழுந்து போகட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள நல்ல விசுவாசம், தைரியம் உண்டாயிருக்கட்டும். உண்மை அறிகிற அறிவில் விருத்தி அடையட்டும். இந்த நாளில் வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதும் நன்மையும் கிருபையும் இவர்களை தொடர்வதாக. தொடர்ந்தப்பா, இந்த ஆராதனை மூலம் வருகிற துதி கன மகிமை மாட்சிமைகளை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இன்று மாலை ஆராதனை இருக்கிறது, முயற்சி செய்து வாருங்கள். காட் பிளஸ் யூ.